நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஒரு குழந்தை பருவம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான குதூகலமான ஒரு பருவம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த குழந்தைகளோடு இருக்கக்கூடிய அம்மா அப்பா அல்ல பெரியவங்க அல்லது அந்த குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது குழந்தை பருவத்தில் இருக்குது. அதனால தான் நம்ம எல்லாருக்குமே நம்மலாம் குழந்தையாயிர மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை உண்டு. அதில் ஒவ்வொரு பருவமும் ஒவ்வொரு மாதிரியான அழகு. ஒரு 2 வயசுலேருந்து 3 வயசு அல்லது 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் குழந்தைகளுடைய அந்த மழலையில் தொடங்கி அவங்க பேச ஆரம்பிக்கிற பருவத்தில் தொடங்கி ஒவ்வொன்றையும் ரசிக்கிற ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஸோ அதுலேருந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடை எடுத்து நம்ம பேசினா என்ன, அவங்க மொழி எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன விஷயங்கள் பார்க்குறாங்க, அவங்க என்னென்ன படிக்கிறாங்க, அவங்களுக்கு எதன் மேலே பிரியம் இருக்குது, அவங்க பண்ணக்கூடிய சுட்டித்தனம் என்ன, வாழ்த்தனம் என்ன, அம்மா அப்பாக்கள் அவர்களை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு குழந்தைய மேனேஜ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? இந்த வாரம் பசங்களே ஒத்துக்கிறாங்க. அவங்களுடைய அம்மா அப்பாக்கள் அவர்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, அவங்க வாழ்த்தனத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்கிறாங்கன்னு பல கேள்விகளை முன்வைக்க போகிறோம். முதல் கேள்வி, யாராருக்கு என்ன வயசு? எனக்கு 7 வயசு. 7 ஓகே. 7 8 9 10. சரி ஓகே. முதல்ல ஒரு கேள்வி, இப்போ என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டிவியில் வர்றது பிடிக்கும். டிவியில் வர்றது பிடிக்கும், நேரில் வர்றது பிடிக்கலையா? பிடிக்குமே. வேற என்ன, என்னை பற்றி என்ன நினைக்கிற? வேற நீங்க டிவியில் வந்தீங்கல்ல, அப்ப நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன் நேர்ல. ஓ சரி சரி. நீங்க ஸ்டைல் பண்ணிட்டு இருந்தீங்க அங்க தலை சீட்டு. ஓ நீங்க ஒரு சினிமால வந்தீங்கன்னு நான் நினைச்சேன். அப்புறம் நீங்க ரொம்ப கோட்டு சூட்டு எல்லாம் ஜீன்ஸ் மீசா வச்சிருக்கீங்கல்ல. ஓ சூப்பரா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கா மீசைலாம்? அப்படி போடு. சூப்பர். என்ன நினைக்கிறீங்க நீங்க? நான் உங்களோட ஃபேன். வாவ், நீங்க எனக்கு ஃபேனா? ஏன்? சூப்பரா இருக்கீங்க நீங்க. சூப்பரா இருக்கேனா நானே? சரி, நீங்க நான் டிவியில் வரப்ப அம்மா அப்பா வீட்டில் என்ன பேசிப்பாங்க? இவர்கிட்ட கொடுங்க, இவர்கிட்ட கொடுங்க. என்ன நடக்கும் உங்க வீட்டில் நீயா நான் ஓடுற நேரத்தில்? நம்மளும் டிவியில் வரணும்னு அம்மா அப்பா பேசிப்பாங்க. ஓ, நம்மளும் இதில் போய் பேசணும் அப்படின்னு. வேற என்ன சொல்லுவாங்க? வேற என்ன நடக்கும் நீயா நான் நடக்கிறப்ப? அம்மா அப்பா சொல்லுவாங்க, நான் போய் நேரில் பார்க்கணும், அவங்ககிட்ட ஃபோட்டோ வாங்கணும், ஆட்டோகிராஃப் வாங்கணும், எங்கள் அப்பா பெரிய ஃபேனு அப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. போய் சொல்லுன்னு சொன்னாங்க எங்கள் அப்பா. ஓ, அவர் பெரிய அப்பா ஃபேன்னுட்டு சொல்ல சொன்னாரா? எங்கள் அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் சொல்லுவாங்க, அரே ரிமோட்டை குடுறா, நான் நீயா நானா பார்க்கணும்டா, குடு குடு. எங்க அப்பா மடியில வச்சுட்டு இது செஞ்சு என்ன தள்ளி விட்டுருவாங்க. நான் கம்ப்யூட்டர் போய் பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் நீயா நான் டயத்துல நீ கம்ப்யூட்டர்ல உட்காந்துருவ. ஆமா. ஓகே, வேற என்ன நடக்கும்? அம்மா அப்பா என்ன பேசுவாங்க நீயா நான் டயத்துல? டிவி மாத்த சொன்னா மாத்தவே மாட்டாங்க. மாத்தவே மாட்டாங்க. யார், அப்பாவா அம்மாவா? 2 பேருமே. 2 பேருமே. ஓகே. வேற என்ன நடக்கும் நீயா நான் நடக்கிறப்ப உங்க வீட்ல? எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பார்க்கணும் போலே தோணும் மம்மிக்கு. ஓ ஆட்டோ கொடுங்க. வேற எங்க அம்மா இங்க வந்தோடனே ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு சொல்லுவாங்க. நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது எங்க அப்பா ரிமோட் வாங்கிட்டு நீயா நான் வச்சுப்பாரு. ஸோ அதுலேருந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கு வர ரிமோட்டை அவர் எழுந்திரிச்சாரு. ஆட்டோ கொடுங்க, வந்து வாங்கிட்டு போயிடுவார் போல் இருக்கு. எங்க அம்மாவும் நானும் நீயா நான் ப்ரோக்ராம் பார்த்துன்னு இருப்போம். எங்க அப்பா டிவி வைப்பார். சரி. ஏன்பா வைக்கிறான்னு கேட்டா நான் போட்டு அடிப்பார். ஓ, அடிச்சு விட்டாரா? ஆமா. எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு உங்ககிட்ட. உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன விஷயம் தெரியலன்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துல எங்க அப்பாவுக்கு நாலேஜே இல்லைங்க, அல்லது எங்க அம்மாவுக்கு சரியா புரியவே மாட்டேங்குது அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? நான் படிக்கிறப்ப நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பேன், ஸ்பெல்லிங் சொல்லுவேன்னா எங்க அம்மாவுக்கு புரியவே புரியாது. அம்மாவுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. வேற என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இது தெரியல அவனு எது சொல்லுங்க, இந்த விஷயம் தெரியலன்னு? எங்க அம்மாவுக்கு கணக்கு போடவே தெரியாது. அம்மா கணக்கு போடவே வராதா? வேற எங்க அம்மா அப்பா இந்த விஷயத்துல வீக்கு, இது அவங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னு எதை சொல்லுவீங்க? எங்க அம்மாவுக்கு படிக்கவே வராது. படிக்கவே வராதா? ஓகே. வேற வேற விஷயங்கள் படிப்பு தவிர? எங்க அம்மாவுக்கு இங்கிலீஷ் பேசவே தெரியாது. இங்கிலீஷ் பேசவே தெரியாதா? ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுலேயே குறியா இருக்கீங்க. குறை சொல்றது கூட படிப்பு சம்பந்தமாக தான் சொல்லுதுங்க. எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக மேக்ஸே தெரியாது.
மேக்ஸு இங்கிலீஷு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, பிள்ளைகளோட நீங்கள் பேசுகிறதே மேக்ஸு இங்கிலீஷுக்கு தான் பேசுகிறீங்களாட்டு. எங்க அம்மாக்கு ஹிந்தி பேசவே வராது. ஹிந்தி வராது. ஸோ இங்கிலீஷை விட்டாச்சு, இப்போ ஹிந்தி வராதா? உங்களுக்கு ஹிந்தி நல்லா வருமா? நீங்கள் ஹிந்தியில் ஏதாவது கேளுங்க, அவங்க ஏதாவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். तुम्हारा नाम क्या है? மீனாட்சி. மேரா நாம்லேருந்து ஓப்பன் பண்ணணும். சும்மா நாச்சுங்க மீனாட்சிங்கிறது தான் எல்லா மொழியிலையும் மீனாட்சி தானே. फुल सेंटेंस சொல்லுங்க. ओके ओके मेरा नाम मीनाक्षी है. तुम्हारा माम का नाम क्या है? मेरा माम का नाम जयमणि है. ए ஆக்சுவலாக நீ துமாரா சொல்லக்கூடாது, அங்கே ஆப்கா சொல்லணும். பின்னால நான் டிக்டேஷன் வைப்பேன், எனக்கு தெலுங்கு தெரியும். நான் டிக்டேஷன் வச்சா ஆன்னு ஸ்மால் ஆன்னு சொல்வேன், அவங்க அஹான்னு எழுதுவாங்க. அப்புறம் ஆன்னு சொன்னா ஈன்னு எழுதுவாங்க. அப்படி உல்டா புல்டாவா எழுதுவாங்க. சரி ஓகே, உங்கள் பாடத்துலேருந்து உங்கள் அம்மாட்டையும் அப்பாட்டையும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இவங்கள்ட்ட கொடுங்க. வாட் ஆர் த இன்வாலன்ட்ரி மசில்ஸ்? இல்லை, எனக்கு சயின்ஸை பற்றி அவ்வளோ தெரியாது. ஆக்சுவலி எனக்கு வந்து அக்கௌண்ட் மைக் பக்கத்தில் வச்சு. அக்கௌண்ட் நான் சரி, காமர்ஸ் சம்மந்தமாக அதான் எனக்கு கொஸ்டின் தெரியும். இது என்ன சார் அவர் கிறிஸ்மஸ் மாதிரி சொல்றீங்க? இல்ல, இல்ல. ரொம்ப சீரியஸா கோடீஸ்வரன் நிகழ்ச்சி இல்ல, மாதிரி. நான் வந்து வீட்டில் வந்து மிஸ்ஸஸ் தான் கிளாஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. ஆ. ஏன்னா காலைல நைட் போனால் நைட் 10:30 சார் அதுக்கு பதில் தெரியல, ஒன்றும் குற்றம்லாம் கிடையாது சார், எனக்கு தெரியாது சார். ஜென்ரல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால எனக்கு பார்க்கல அது. நான் அவனோட லெசன்ஸே நான் பார்க்கறது இல்லை. ஓ, லெசன்ஸே பார்க்கறது இல்லை. ஓகே, ஸோ இன்வாலிக்குள் மசில்ஸ்னா என்னப்பா? எனக்கும் தெரியாதுப்பா. இன்வாலிட்ரி மசில்ஸ்னா உள்ளே ஒர்க் பண்றது. உள்ள ஒர்க் பண்ற மசில்ஸா? ஓகே, வேற உன் பாடத்துலேருந்து ஒரு கேள்வி கேளு. அஜிகர். அஜிகர். அஜிகரா? ஹிந்தி அது என்னன்னு சொல்லு, திரும்ப சொல்லு. அஜிகர். இல்லை, தெரியல. ஐடியா இல்லை. ஐடியா இல்லை, என்ன புரியல எனக்கு என்ன சொல்கிறா அப்படின்னு. எனக்கு தான் புரியல, யாருக்குமே தான் புரியலையே. திரும்ப சொல்லு. மைக் பக்கத்தில் வச்சுக்கடா, மைக் பக்கத்தில் வச்சு. அஜிகர் அப்படின்னா என்ன? ஸ்னேக். ஸ்னேக்கா? ஸ்னேக். அஜிகர்னா ஸ்னேக், பாம்பு. ஓகே, வேற யார்ட்டா இருக்கு கேள்வி? எஸ், டக் டக்னு क्वेश्चन கேட்கணும். What are bones? வாட் ஆர் Bones. Bones gives shapes to our body. கரெக்டா சார்? Correct. கரெக்டா? இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்கீங்களா புதுசா? புதுசு புதுசு இப்பதான் கேட்டது. பரவாயில்ல, அம்மா ஆன்சர் பண்ணிட்டாங்களே. எஸ். What are the six sense organs? வாட் ஆர் த 6 சென்ஸ் ஆர்கன்ஸ்? ஐ டோன்ட் நோ சார். யூ டோன்ட் நோ சார். பியூட்டிஃபுல் ஆன்சர் சார். ஸ்ட்ரைட் அவே ஐ டோன்ட் நோ சார். நல்ல வேளை பாஸ்னு சொல்லாம விட்டீங்களே. சொல்லுங்க, ஒண்ணா சொல்லுங்க. Eyes, eyes, nose, nose, tongue, tongue, and ears, ear, and and skin. skin. ஆனா 2 தடவை அண்டு அப்பவே ஒன்று மிஸ் ஆகுது. ரைட், அப்படியே மாற்றணும் முடிவு பண்ணிட்டா பிடிச்சு. உட்காருங்க. What are bones and muscles called? மேரா நாம். அதுல ஏமாத்துற மாதிரி இதுல ஏமாத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது இன்டீரியர் உள்ள இருக்கிறது. இது சொன்னா 7 வயதிலிருந்து 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஒரு பக்கம் அவர்களுடைய உலகத்திலிருந்து தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை சொல்லிட்டு இருக்காங்க. பெற்றோர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள்? தங்களுக்கு அடங்கி போகிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள், அல்லது தான் விரும்பும் வேலையை செய்யக்கூடிய பிள்ளைகளை அம்மா அப்பாக்கள் எந்த வகையில் அணுகுகிறார்கள்? தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆறும் உலகத்தில் குழந்தைகளின் உலகத்தை, குறிப்பாக 7 வயதிலிருந்து 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் உலகத்தை எந்த அளவுக்கு அம்மா அப்பாக்கள் புரிந்திருக்கிறார்கள்? பிள்ளைகள் எப்படி தங்களுக்கேற்ப மாற வேண்டும், அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிள்ளைகள் எதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அம்மா அப்பாக்கள் சொல்லுகிறார்கள். தொடர்ந்து பேசலாம். What is deforestation? வாட் இஸ் Deforestation. டிஃபாரஸ்டேஷன்? என்னம்மா இவ்வளவு பெரிய கேள்விலாம் கேட்டா? தமிழாக்கா சொல்லுமா? எனக்கு இங்கிலீஷே தெரியாது, நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதெல்லாம் உண்மை தெரியாது. சொல்லுங்க. வாட் இஸ் டிஃபாரஸ்டேஷன் கேட்குறாங்க. தெரியாது, உண்மையாக தெரியாது. தெரியாது. தமிழ்ல ஆன்சர் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். கொஸ்டினே புரியல எனக்கு. கொஸ்டினே புரியல. டிஃபாரஸ்டேஷனா என்னன்னு புரியல, எனக்கும் புரியல. ஆன்சர் சொல்லுமா? The cutting of trees in a forest is called deforestation. காடுகளை அழித்தல். கட்டிங் ஆஃப் ட்ரீஸ் இன் அ ஃபாரஸ்ட். காட்டில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுவதற்கு பேர் டிஃபாரஸ்டேஷன். ஃபாரஸ்ட்டுக்கு முன்னால் டீ போட்டுட்டா ஃபாரஸ்ட்டை அழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். எல்லாத்துக்கு முன்னாடி டீ போடாதீங்க, அது வேற மாதிரி சிக்கலாயிரும். ஓகே. What is respiration? என்னடா? What is respiration? தெரியல. மிஸ் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க எங்களே கேட்குறீங்க. ஏங்க தெரியல? என்ன அவங்க பாடத்துலேருந்து தான் கேட்குறேங்கிறாங்க. தெரியல சார், எனக்கு தெரியல. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? சார் நான் டிப்ளமா முடிச்சிருக்கேன் சார். டிப்ளமா முடிச்சிருக்கீங்க. நீங்க என்ன மேடம் படிக்கிறீங்க? Third standard. தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஆன்சர் பண்ணுங்க.
Inhaling and exhaling of air through the nose is called respiration. அப்பா இதை தெரிஞ்சுக்க வேண்டியதுல போல இருக்கே. மூச்சே விடாம சொல்றியம்மா. இப்போ நான் ரைமிங் வேர்ட் கேக்குறேன். ஆ. மெயின் என்னன்னு சொல்லுங்க. என்னது? மெய். மெய். மெய்னா என்னன்னு கேக்குறாங்க. தெரியலங்க. என்னங்க எல்லாத்துக்குமே தெரியலங்கிறீங்க. மெய். மெய்னா என்ன? உண்மை. உண்மை. மெய்யாலுமேங்கிறாங்கல்ல மெட்ராஸ்ல, சென்னையில. மெய்யாலுமேனா உண்மையாகுமே அப்படின்னு அர்த்தம். மெய் என்றால் உண்மை. ஓகே குட். ஆ. Who discovered the X-ray? Who discovered the X-ray? பின்னி விட்டாரு போங்க. ஐ டோன்ட் நோ சார். I don't know. I'm a commerce student. Don't ask me this kind of questions. Ask only commerce questions. ஒரு காமர்ஸ்ல இருந்து கேட்டு. Regent discovered the X-ray. ரான்சன் தானே அது? ரான்சன் தானே அவர் பேரு? ரீஜென்ட் இல்ல, ரான்சன் தானே? பத்தியா எங்களுக்கு விவரம் தெரியல, நீங்க இப்படி போட்டு ஏமாத்துறீங்களா? List out the functions of the brain. இது சுத்தமா அது. List out the functions of the brain. List out what are the jewels available in Chennai jewelry shop. And parts. Parts. And parts also. இல்ல எங்க மம்மி நர்ஸ் அதனால தான் கேட்டேன். ஓ நர்ஸ், இன்னும் கேளுப்பா. கேளு. Define organ system. Define organ system. தெரியல சார். என்ன டிபார்ட்மெண்ட் விஷயம் சிக்கலை கொண்டாண்டாங்க. அவராவது சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு நான் காமர்ஸ்னு சொல்லிட்டாரு. இப்போ நீங்க அதுவும் சொல்ல முடியாது போல இருக்க. டிஃபைன் ஆர்கன் சிஸ்டம். The organs systematically working around the work தான். ஐ வட்ட தொட்டி குறிப்பு வரைக்குனா வட்டமாக இருக்கும் அது. அதில் மாட்டுக்கு தண்ணீர் காய்ச்சலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க. Organ in our body is work together to carry out a functions form an organ system. ஓகே நீங்க ஃபெயில். இல்ல அவங்க பதில் கரெக்டா சொல்றதுனால. தாய் எதற்காக தாலாட்டு பாட்டு பாடுகிறாள்? ஓடு. குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக தான் பாடுவாங்க. அத தமிழ்ல சொல்லுங்க ஃபுல்லா. இது என்னப்பா? பதில் மாதிரி அழகா சொல்லணும். நீ கேள்வி கேட்ட மாதிரியே சொல்லணும். தாய் எதற்காக தாலாட்டு பாடுகிறாள் அப்படின்னு ஒரு ஃபார்மேஷன் இருக்குல்ல, அழகா சொல்றாருல தமிழ் வார்த்தைகள். அது மாதிரி நீங்க சரியான தமிழ் வார்த்தைகளை பதில் சொல்றாரு. அந்த மாதிரி சொல்ல வராது சார். என்ன பதில் சொல்லணும் நீங்க சொல்லுங்க, அவங்க சொல்லட்டும். குழந்தை கண்ணுறங்க தாய் தாலாட்டு பாடுகிறாள். குழந்தை கண்ணுறங்க தாய் தாலாட்டு பாடுகிறாள். சொல்லுங்க. குழந்தை கண்ணுறங்க தாய் தாலாட்டு பாடுகிறார். தாய் தாலாட்டு பாடுகிறாள். கரெக்டா சொல்லிட்டாங்களா? ஓகே பக்கத்துல. What does the stomach do? ஆன்சர் வந்து டைஜஷன். டைஜஷன். கரெக்டாமா? ஓகே. வேற? How many planets are in solar system? போட்டாங்க போடுங்க. How many planets are in solar system? தமிழ்ல சொல்லுங்க. சோலார் சிஸ்டம் தமிழ்ல கேளுங்கம்மா. தமிழ்ல சொல்ல முடியுமா? அதான் நம்ம பிள்ளைகளை தமிழே படிக்க வேணாம்னு சொல்லிட்டோமே, அப்புறம் எப்படி தமிழ்ல கேட்கும்? சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் உள்ளன? தெரியாது சார். இதுக்கு தமிழ்ல ஒருத்தரை கேட்க சொல்லி இதுக்கு கோட்டு போட்டு ஒருத்தர் குறுக்க நின்று எல்லாம் கிடையாது. தெரியாது சார், இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே. அவர் காமர்ஸ் சார் எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. ஓகே நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. நீங்க நானும் படிக்கும் போது 9 கோள்கள் சார். இப்பொழுது சார் அந்த ப்ளூட்டோ சோ அந்த கோளை வந்து தவிர்த்துட்டாங்க. ஆக 8 கோள்கள் தான் இப்போ. 8 கோள்கள் தான். 8ஆ 9ஆப்பா? கேள்வி கேட்டது யாரு? 8 தான். 8 தானா? சரி ஓகே. உங்க கேள்வி என்ன? நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன், அது தமிழ்ல சொல்லுங்க. ஓ நீங்க இங்கிலீஷ்ல சொல்வீங்க, அத அவங்க தமிழ்ல சொல்லணும். ஒரே ஒரு வேர்ட் தான். சத்திய சோதனை. கேளுங்க. லைட்னிங். லைட்னிங் அப்படினா என்ன? லைட்னிங்னா என்னன்னு கேக்குறாப்ல தமிழ்ல. லேசான. தப்பு. மின்னல். மின்னல். லைட்னிங். லைட் இல்ல, லைட்டா அப்படி அந்த லைட் இல்ல. லைட்ட 4 புரோட்டா சாப்பிட்டேன்ல அந்த லைட் இல்ல இது. லைட்னிங் அப்படினா மின்னல். வேற யார் கேட்கணும்? இந்த வரிசையில நீங்க கேட்டீங்களா, அப்புறமா கேட்கலாம். ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தருக்கு வரேன். வெயிட் சிட். ஐ வில் கம். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேட்கணும். பாத்தியா ரொம்ப கஷ்டம்பியா, கஷ்டம் தான். நான் சொல்றேன் வரேன் வரிசையா போலாம். Who saved the deer? Who saved the deer? எனக்கு தெரியாதே. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியாது சார். சரி, மானை யார் காப்பாத்துனாங்கன்னு கேக்குறாரு. தெரியல சார். Who saved the deer? ஐயோ உனக்கே மறந்து போச்சா? Crow and mouse saved the deer. ஓ crow and mouse saved the deer. ஓ அந்த கதைப்படியா? ஓகே. கேளுங்க. Which news made Mohan angry? புரியலையா? The cricket news made Mohan angry. The cricket news made Mohan angry. என்ன படிக்கிறீங்க? Fourth. ஓகே நீங்க கேளுங்க. Name the parts of the plant. Name the parts of the plant.
தெரியாது சார். வாவ், அது சொல்றதுல ஒரு சேல் தெரிஞ்சுக்கோங்க. தெரியாது. நேம் தி பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்ஸ். சொல்லுங்க. ரூட், ரூட் லீஃப், வேர்கள், லீஃப் இலைகள், லீஃப், ஸ்டெம்ப், ஸ்டெம்னா தண்டு. அப்புறம் ஓகே, 3 சொல்லியாச்சு போதும். மறந்து போச்சு அடுத்துக்கிறது. சரி ஓகே, உங்க கேள்வி என்ன? நேம் ஆ, சம் பிளானட்ஸ் நேம். நேம் சம் ஆஃப் த பிளானட்ஸ். ஓகே. பனானா ட்ரீ அந்த மாதிரியா? பனானா ட்ரீயா? பிளான்ட்ஸ் இல்ல, பிளானட்ஸ். கோள்கள், கோள்கள், கிரகம். மெர்க்குரி, வீனஸ், மெர்க்குரி, வீனஸ், எர்த், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், சாட்டர்ன், ப்ளூட்டோ, ப்ளூட்டோ, நெப்டியூன், யுரேனஸ். ஓகே, யுரேனஸ். ப்ளூட்டோ தான் அடிஷனலா வந்தது. ஓகே, நீங்க கேளுங்க சார். ஜிகேல இருந்து கேட்கணும். Who found the current? Who found the current? You mean electricity? Yeah, தாமஸ் ஆல்வா எடிசன். correct. மீனவ மக்கள் பேசும் தூய தமிழ் யாவை? திடீர்னு ஞாபகம் வரலைங்க சார். அவள் லெசனில் இருக்கிறது தான். லெசன்ல இருக்கிறது தான். லெசனில் இருக்கிறது தான். சாறு, சாறு, சுள்ளி, கக்கல், கக்கல், கழிச்சல். ஓகே குட். பக்கத்துல கொடுங்க, பக்கத்துல கொடுங்க. பூமியில் எப்பொழுது புல் கூட காண முடியாது? பூமியில் எப்பொழுது புல் கூட காண முடியாது? நான் தான் சார் சொல்லி கொடுத்தேன். ஆனால் இப்போ ஓ, ஞாபகம் இப்ப வரல. நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க, நான் மறந்துருச்சு. இப்போ டென்ஷன்ல மறந்து. மைக் பக்கத்துல வச்சுங்க. டென்ஷன்ல மறந்துருது. பூமியில் எப்பொழுது புல் கூட காண முடியாது? ஒழுக்கம் இல்லாமல் போகும்போது பூமியில் புல் கூட முளைக்காது. ராங். ராங். ஸ்ட்ரைட்டா சொல்றாரு. மழை பெய்யாவிட்டால் பூமியில் புல் கூட காண முடியாது. அதானே லாஜிக். மழை பெய்யாவிட்டால் பூமியில் புல் கூட காண முடியாது. நீங்க என்ன பண்றீங்க? நான் டீச்சரா இருக்கேன் சார். ஐ அம் சாரி. மீனவர் வாழ்க்கைக்கு பெருந்துணையாக அமைபவை எவை? மீனவர் வாழ்க்கைக்கு பெருந்துணையாக அமைபவை எவை? ஆனா ஒரு பதட்டமும் அப்படியே உங்க முகத்துல அப்படியே ரெடியா உட்காந்துருக்காங்க. தயவு செஞ்சு எனக்கு தெரிஞ்ச கேள்வியா கேட்டு அப்படிங்கிற மாதிரி. மீன் வலை, மீன் வலை, கப்பல், கப்பல், கடல், கடல். அவ்வளோதான் சார். கரெக்டா பதில் சொல்லுங்க. கட்டுமரம், கட்டுமரம், வலை, வலை, இசைப்படகு, விசைப்படகு. ஆனா சமய நீங்க சொல்றீங்க, சொல்லலே ஸ்கூல்ல சொல்ற மாதிரியே இருக்கு. கட்டுமரம். என்ன பண்றீங்க நீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஒரு பக்கம் குழந்தைகள் 7 வயதிலிருந்து 10 வயதுக்கு உட்பட்டவர்கள், மறுபக்கம் அவர்களுடைய அம்மாக்கள், அப்பாக்கள். பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்தது வேற யார் கேட்க போறாங்க? அவர்கிட்ட கொடுங்க. அம்மா, அம்மா முழிச்சுக்கங்கம்மா. சிறுவர்கள் விளையாடும் விளையாட்டுகள் யாவை? திரும்ப சொல்லுங்க சார். குப்பத்து சிறுவர்கள் விளையாடும் விளையாட்டுகள் யாவை? தெரியாது சார். ஐயோ ஈஸி, எனக்கு வந்து நான் எழுதிருப்பேனேங்கிற மாதிரியே சொல்றாங்க பாயம்மா. கபடி, கபடி, கோலி, கோலி, பம்பரம், பம்பரம். அங்கிள் நான் சொல்லிட்டா. பாண்டி, 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 கோலி, கோலி. சொல்லுங்க. கில்லி, கில்லி, சடுகுடு, சடுகுடு, பல்லாங்குழி, பல்லாங்குழி போன்றவை குப்பத்து சிறுவர்கள் விளையாடும் விளையாட்டுகள் ஆகும். முடிச்சிருங்க. அப்ப ஆள விடுறாங்கிற மாதிரி. மன்னர் எதிர்க்க மாறுவேடத்தில் சென்றார். எதுக்காகடா போனாரு? மன்னர் அறிய மாறுவேடத்தில் சென்றார். பத்தியா, குறுக்க பாயிண்டே விட்டிய. மக்கள் மன்னரின் நிலையை அறிய மாறுவேடத்தில் சென்றாராம். அதுவும் தப்பா? மன்னர் மக்களின் நிலைமையை அறிய மாறுவேடத்தில் சென்றார். டயாக்சின் என்ற நச்சு புகையை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும்? சத்தியமா சொல்றேன், நீங்க சிரிக்கையிலே தெரிஞ்சிருச்சு. எந்த கோயில வேணாலும் சத்தியம் பண்றேன், எனக்கு தெரியாதுன்னு. டயாக்சின் என்ற நச்சு புகையை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும்னு கேட்கறாப்ல. தெரியலையே, அவதான் சொல்லணும். நீங்க என்ன பண்றீங்க மேடம்? நான் டீச்சரா தான் இருக்கேன். இல்ல நான் யதார்த்தமா தாங்க கேட்டேன். சத்தியமா யதார்த்தமா தான் கேட்டேன். வேற அடுத்த கேள்வி தமிழ்ல. குழந்தைகள் மழை நீரில் என்ன விட்டார்கள்? குழந்தைகள் மலை மீதில் என்ன விட்டார்கள்? சப்ஜெக்ட் பாடுத. நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்.
இப்போ பார்க்கல, இப்போ நான் எதுவுமே பார்க்கல. நான் உங்களை கிண்டல் பண்ணல, ஆனா நீங்க பயங்கர சீரியஸா இருக்கீங்க சார். நீங்க ஃப்ரேம்ல பாருங்களேன். குழந்தைகள் மழைநீரில் காகித கப்பல் மிதக்க விட்டனர். அதான் இதுக்கு காமர்ஸ் படிச்சுட்டு வரணுமா சார்? யார் வேணாலும் சொல்லிப்பலாமா சார்? அதாவது வந்து ஏதோ இந்த கோடீஸ்வரன் ஷோல கடைசி கேள்வியை பிரகாஷ்ராஜ் கேட்க போற மாதிரியும் அதுக்கு பதில் சொல்றதுக்காக அந்த 1 கோடி ரூபாய் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரி ஒரு லுக்ல எப்போதுமே இருக்கீங்க. உடலில் எழுவ உதுப்பு இருக்கிறது. உடலில் எவ்வளவு உறுப்பு இருக்கிறது? 132. 132. 8 முக்கிய உறுப்புகள் இருக்கின்றன. ஓகே, உடலில் மொத்தம் முக்கிய உறுப்புகள் 8. என்னென்ன சிற்பங்கள் தஞ்சாவூர் கோயிலில் இருக்கிறது? ஏதோ தெரிஞ்ச மாதிரி யோசிக்கிறீங்க. துவார பாலகர்கள். சாரி சார், இன்னும் 2-3 இருக்கு. பட் பெரிய பாம்பு யானையை விழுங்குவது போன்ற சிற்பம். பெரிய பாம்பு யானையை விழுங்குவது போன்ற சிற்பம். ராசராசன் சிற்பம். ராசராசன் சிற்பம் அழகா சொன்னீங்களே. ராஜராஜ சிற்பம் கூட கிடையாது. ராசராசன் சிற்பம். நாட்டிய கலையை விளக்கும் போன்ற சிற்பம். நாட்டிய கலையை விளக்குவது போன்ற சிற்பம். அப்புறம் நந்தி. அடுத்தது கொஞ்சம் மரம் பேர் சொல்லுங்க. என்னது? கொஞ்சம் மரம் பேர் சொல்லுங்க. வேம்பு. வேம்பு. கொய்யா. கொய்யா. வாழை. வாழை. அவ்வளவுதான் சார். அவ்வளவுதானா? ஆலமரம். ஆலமரம். ஆக்சுவலா பதில்லாம் அதுதான் முதல்ல வரும். ஆலமரம் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். தென்னை மரம். தென்னை மரம். மாங்காய் மரம். மாமரம். ஓகே ரைட்டு. நீங்க ஏதோ ஒரு கணக்குல இதெல்லாம் மரம் தானே அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. இல்ல பாடத்துல ஞாபகம் வச்சுதான் சொன்னீங்களா? நான் தமிழ் டீச்சர் தான். தமிழ் டீச்சரா? நானா கேட்காம தான் நீங்க எல்லாம் சொல்றீங்க பாருங்க. நாளை பின்னைக்கு நீ திட்டக்கூடாது. தமிழ் டீச்சர். ஓகே. குழந்தைகள் என்னென்ன விளையாட்டுகளை விளையாடுவாய்? குழந்தைகள் என்னென்ன விளையாட்டுகளை விளையாடுவார்கள்? இப்போ கேட்குறீங்களா இல்லை முன்னாடி கேட்குறீங்களா மேடம்? பாடத்துல உள்ளதை கேட்கிறாருமா. கால்பந்தாட்டம். கால்பந்தாட்டம். கரெக்டா. கிரிக்கெட். வரிசையா சொல்லுங்க. என்னென்ன கேம்ஸ் நமக்கு தெரியுமா? எல்லாத்தையுமே குழந்தைங்க விளையாடலாம். என்ன தப்பு இருக்கு? கேரம் போர்டு. தப்பு. கபடி, மட்டைப்பந்து. கபடி, மட்டைப்பந்து. கொக்கோ. கொக்கோ. அவங்கள்ட்ட கொடுங்க. தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாதா? இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்களா? ஹிந்தி படிக்கிறீங்களா? உங்க பேர் என்ன? காவியதர்ஷினி. காவியதர்ஷினியா? அம்மா பேரு? மீனாட்சி. மீனாட்சி. எந்த ஊர் நீங்க? கரூர். 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 மீனாட்சி எங்க? மீனாட்சி அம்மன் பிள்ளைக்கு தமிழ் தெரியலையேம்மா. குழந்தை எந்த மெத்தல் மேல் உறங்க வேண்டும் என தாய் வேண்டுகிறாள். குழந்தை எந்த மெத்தை மேல் உறங்க வேண்டும் என தாய் வேண்டுகிறாள். குழந்தை பட்டு விரித்த மெத்தை மேல் உறங்க வேண்டும் என தாய் விரும்புகிறாள். குழந்தை பட்டு விரித்த. இது புரியலையோ? மங்களாவே பாக்குறீங்களே நீங்க. தமிழா வேற? தெலுங்கு. 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 ஆனா நீ பக்கா தமிழண்டா. கைத்தட்டா உனக்கு. இங்க வந்து தமிழ் என்ன அழகா பேசுறாரு பாருங்க. ஆக்சுவலா இந்த கேள்வியவே எங்களுக்கு தோண வச்சதே அவர் தான். டப்புன்னு மையின்னு அடிச்சாப்ல. சூப்பரா தமிழ் பேசுறீங்க நீங்க. பக்கத்துல கொடுங்க. வகுப்பறையில் என்னென்ன பொருள்கள் இருக்கும்? வகுப்பறையில் என்னென்ன பொருட்கள் இருக்கும்? டேபிள். டேபிள். அடிங்க உத்தேசத்துல அடிங்க. சாக் பீஸ். டஸ்டர். டஸ்டர். அவங்க அழகான தமிழ்ல கேட்டாங்க. நாற்காலி. நாற்காலி. சாக் பீஸ். மரப்பலகை. மரப்பலகை. அடிங்க. அது கரும்பலகை. அதைத்தான் கரும்பலகை சார். கரும்பலகை. கரும்பலகை. நாற்காலி. நாற்காலி. ரெண்டையும் வேற வேற மொழியில சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்க. என்ன தாண்டவே இல்லை. கரும்பலகை, நாற்காலி, சாக் பீஸ். அதே சொல்லிட்டீங்க சார். புக்ஸ். புக்ஸ். புத்தகம். புத்தகம். ஓகே. புத்தகங்கள். புத்தகங்கள். போட்டாங்க பாருங்க. புக்குனா தான் புத்தகமா? புக்ஸ்னா புத்தகங்கள். புத்தகங்கள். அப்புறம் அவங்கள்ட்ட கேட்போமா? எஸ் மேடம் சொல்லுங்க. நாற்காலி. நாற்காலி. கரும்பலகை. கரும்பலகை. புத்தகம். புத்தகம். பேனா. பேனா. வேற வேற. அடுத்த தமிழ் கேள்வி. தமிழ் கேள்வி. கொண்டை சேவல் எப்படி கூவுகிறது? என்ன எடுத்துட்டீங்க உங்க? கொண்டை சேவல் எப்படி கூவுகிறது? ரொம்ப நாளாச்சு சார் கேட்டு. கொண்டை சேவல் வீரன் போல கூவுகிறது. கொண்டை சேவல் வீரன் போல கூவுகிறதா? கடைசியாக நீங்கள் கேட்ட அந்த சேவல் எப்படி கூவியது? Who invented the analytical engine? சுத்தம்.
ஹூ இன்வென்டட் த அனாலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்னு கேட்குறேன். அனாலிட்டிக்கல் இன்ஜினா? அதான் சொல்றேனே, தி ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் தான் அனாலிட்டிக்கல் இன்ஜின்ல. ஹூ இன்வென்டட் த அனாலிட்டிக்கல் என்ஜின் கேட்குறாங்க. ஜென்வென்னா? சார்லஸ் பேபேஜ். சார்லஸ் பேபேஜ். பார்பேஜ். சார்லஸ் பார்பேஜ். ஹலோ, அவங்க சொன்னதுக்கு உங்களை தலையாட்ட சொல்லலைங்க. நீங்க கேளுங்க சார். முழுவதும் கற்றுவிட்டோம் என்று மண்ட கர்வம் கொள்ளாது ஏன்? மண்ட கர்வமா? கர்வம் கொள்ளக்கூடாது ஏனா? முழுவதும் கற்றுவிட்டோம் என்று கர்வம் கொள்ளக்கூடாது ஏன்? ஏனென்றால் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உடற்களவு. கரெக்டா? சூப்பர் அம்மாங்க. அப்படியே அந்த இடத்துல இருந்து பதில் எடுத்தாங்க. ஸோ பாடம் சொல்லி தர்ற அம்மா. ஆமா சார். கை தட்டுங்க டீச்சர், நீங்க கட்டாயம் கை தட்டணும். நிறைய பேர் தமிழ்ல கேள்வி கேட்குறீங்க, சூப்பராக பேசுறீங்க. உங்க அம்மா செய்யற டிஃபன்ல உனக்கு எதுவும் பிடிக்காது? சுத்தமா பிடிக்காது? பிரியாணி. பிரியாணி ஏன் பிடிக்காது? பிரியாணி காரமா இருக்கும். காரமா செய்யறாங்களா? வேற உங்க அம்மா செய்யற டிஃபன்ல, அம்மா எனக்கு இது தராதீங்க, எனக்கு இது பிடிக்கல, இது வேணவே வேணான்னு சொல்றீங்க. உப்புமா அடிக்கடி செய்வாங்களோ? ஏன் பிடிக்காது உப்புமா? முதல்ல நான் சாப்பிட்டுருந்தேன், போக போக தான் பிடிக்கவே இல்லை. போக பிடிக்கல. அம்மா பண்ற டிஃபன்ல எது சுத்தமா பிடிக்காது? மீன். மீன் மீன் சாப்பிட மாட்டான். ஒரு நாள் வந்து மீன் சாப்பிடும்போது தொண்டைக்குள்ள முள்ளு குத்திடுச்சு. தொண்டைக்குள்ள முள்ளு குத்திருச்சு. அதோட மீன் சாப்பிடவே மாட்டேன். அத்தோட மீன் சாப்பிட நிறுத்திட்ட. 7 வயதிலிருந்து 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஒரு பக்கம், அதாவது சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறத தாண்டி குழந்தைகள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய, கூடுதலாக அடம் பண்ணுகிற, ரொம்ப ஹாப்பனிங்கான ஒரு பீரியடில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அம்மா அப்பாக்கள் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. இந்த குழந்தைகளிடமிருந்து இவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், குழந்தைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், பிள்ளைகள் அப்பா அம்மாக்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். குழந்தைகள் உலகத்துக்குள் மீண்டும் பயணிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப சுட்டியான பருவம் என்று சொல்லப்படக்கூடிய, ரொம்ப புத்திசாலித்தனமான அறிவை வெளிப்படுத்தக்கூடிய பருவம் என்று சொல்லக்கூடிய 7 to 10 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் பிள்ளைங்களாம் இருக்காங்க. அவங்களுடைய அம்மா அப்பா அல்லது அம்மாவோ அப்பாவோ இந்த பக்கம் இருக்கிறாங்க. வேற எங்க அம்மா செய்யறதுல ரசம் நல்லாவே இருக்காது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார், அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரசம்னாலே பிடிக்காது அதுக்கு. என்ன இப்படி சொல்றாங்க? சிக்கன்னா தான் முழு போடு போடும். ரசம் சப்புன்னு இருக்கு, அதனாலதான். சப்புன்னு இருக்கான். வேற யாரு? அம்மா செய்யற டிஃபன்ல எது சுத்தமா பிடிக்காது? இட்லி. இட்லி ஏன் இட்லி பிடிக்காது சொல்லுங்க? நல்லாவே செய்வேன். நல்லாவே இருக்காதா? அவளை நான் தனியா சாப்பாடு போடும்போது சாப்பிடுவா. நல்லா இருக்குமா, சமையல் சூப்பர்மானுவா. டேடி உள்ள வந்த உடனே, டேடி இது அம்மாவா இவங்க, நல்லாவே செய்ய டேடி, எங்க டேடி கூட்டு வந்தீங்க இவளை அப்படின்னுவாங்க. அப்படியே மாறிடுவா. சரி, பக்கத்துல அம்மா செய்யற டிஃபன்ல இது சுத்தமா பிடிக்கலை? ரவா உப்புமா. ரவா உப்புமா எப்பயாவது ஒரு முறை தான் சார் செய்வோம். எப்பயாதான் சரி. ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரினா அதை வாயில வச்சோன்னா தண்ணி குடிச்சோன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக சொல்றாப்ல. வாயில வச்சு சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிச்சாலே ஒரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு காலையில டிஃபனும் உப்புமா தான் சார். எப்பயாவது செய்வேன் நீங்க? எப்பயாதான் வேற செய்வீங்களா? பக்கத்துல தக்காளி சாதம். தக்காளி சாதம் கரெக்ட் சார். உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு பிடிக்கும் சார், என் பொண்ணுக்கு பிடிக்காது சார். உங்க பொண்ணு பிடிக்காது? ஆமாம் சார். சாம்பார் பிடிக்காது. சாம்பார் அவங்க அம்மா அதே தான் கம்ப்ளைண்ட் டெய்லியே. எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான். அப்படியே வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. பக்கத்துல உங்களுக்கு இது பிடிக்காது? அம்மா சமைக்கிறது எதுவுமே பிடிக்காது. எதுவுமே பிடிக்காதா? என்னம்மா இப்படி பட்டவர்த்தனமா தான் பிடிக்கும். எங்க ஆயா செஞ்சு எனக்கு நாக்கு ருசி அப்படியே இருந்துச்சு. இது ரொம்ப கடுப்பா இருக்குமே உங்களுக்கு. உங்க மாமியார் சாப்பாடு நல்லா இருக்குன்னு உங்க வீட்டுக்காரர் சொல்லலே காண்டாகும், மகளும் சொல்லுது அப்படின்னா அது என்ன சார் பண்றது? சாப்பிடுவா சார், இப்படி வந்து மானத்தை வாங்கிட்டு இன்னைக்கு வந்து மானத்தை வாங்கிட்டேங்கிறாங்களேம்மா. ஆனா நல்லா இல்ல, ஆயா செய்யற மாதிரி இல்ல. ஓகே, பக்கத்துல உங்களுக்கு இது பிடிக்காது? அப்பா அம்மா வந்து பிரியாணில என்னமோ சின்னதா பிளாக் கலர்ல இருக்கும், அதை போட்டுருவாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. கிராம்பு எடுத்து போட்டா அம்மா மறுபடியும் பிளேட்குள்ள போட்டுருவாங்க. அது போட்டாதான் அந்த ஸ்மெல்லே வரும் உங்களுக்கு. அந்த கரம் மசாலாங்கிறது கிராம்பு இல்லாம பண்ண முடியாது. தொண்டைக்கும் நல்லது, சளி இருமலுக்கலாம். அதுக்காக பன்னீர் பிடிக்காது. பன்னீர் சார், பன்னீர் பட்டர் மசாலா எவ்வளோ ஹைலி ரொம்ப நல்ல கேலரிஸ் இருக்கும். பசங்களுக்கு அது வேணும், நல்ல உடம்புக்கு தேவையா இருக்கும், ஹெல்த்துக்காக வேண்டி பண்றது. ட்ரூ. பக்கத்துல உங்களுக்கு என்ன பிடிக்காது அம்மா சமைக்கிறதுல? சாம்பார் சாதம். சாம்பார் சாதம். சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவான். சிக்கன் மட்டும் சாப்பிடுறான்.
ம் வேற வேற யார் கம்ப்ளைண்ட் இருக்கு? காரக்குழம்பு காரக்குழம்பு. ஏன் உனக்கு காரக்குழம்பு பிடிக்கலாமா? ரொம்ப காரம் போடுவாங்க. அதனால தானே இது பேர் காரக்குழம்பு. ரொம்ப காரக்குழம்பா இருக்கா? கோதுமை ரொட்டி ரொம்ப திக்கா சுடுவாங்க. கோதுமை ரொட்டியை ரொம்ப திக்கா சுடுறாங்களா? சார் அது ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்க அந்த ஃபுட்டுங்க சார். அது கோதுமை ஆக்சுவலாக நாங்கள் அந்த முழு கோதுமையே கிரைண்டரில் போட்டு ஆட்டி அது அப்பவே ஃப்ரெஷ்ஷாக மேட் பண்ணி கொடுக்கறதுங்க. அது அவ்வளோ ஹெல்த்தியானது. அது பிடிக்காது அவளுக்கு. கொஞ்சம் தின்ன ஊத்துனா கொஞ்சம் சின்னதா ஊத்துங்க. சரி, உங்க அம்மாக்கு என்ன பொருள் செய்யவே வராது? ஃபுட்ல எது செய்யவே வராது? பூரி. பூரி செய்ய வராதா? தெரியும், ஆனால் ரொம்ப ரிஸ்கான வேலை, அதனால ஒரு ரிஸ்கா? ஓகே, வேற எங்க அம்மாக்கு இது செய்யவே தெரியல அப்படின்னு எதை சொல்லுவீங்க? சப்பாத்தி செய்ய தெரியாது. சப்பாத்தி செய்ய தெரியாதா? எப்படி செஞ்சாலும் அது எனக்கு சாஃப்டா வராது சார், அதனால அதை செய்ய மாட்டேன். என்ன செய்ய வராது அம்மாக்கு? முட்டை உப்புமா. முட்டை உப்புமா? அப்படி ஒண்ணு இல்லவே இல்லையாப்பா, நான் கேள்விப்பட்டது இல்லையே. எங்க வீட்டு கீழே இருக்கிறவங்க செய்வாங்க. உங்க வீட்டுக்கு கீழே இருக்கவங்க செய்யறாங்க? அவங்கள்ட்ட கேட்டு தான் செய்யறாங்க. அவங்கள்ட்ட கேட்டு செஞ்சும் சரியாவல. முட்டை உப்புமா அது எனக்கு தெரியாது சார். இல்ல உங்களை தான் கீழ் வீட்டுல எல்லாம் போய் கேட்டு எல்லாம் வர சொல்லிருக்காப்ல, கேட்டு இருக்கீங்களா? எப்பயும் வர மாட்டேங்குதா? வர மாட்டேது சார். அது முட்டை உடையாம எடுக்கணுமா சார்? எனக்கு வராது. அது கீழ் வீட்டில் செய்வாங்க, அதை பார்த்துட்டு வந்து கேட்குறாரு. எங்க அம்மாக்கு நான்வெஜ்ல ஒண்ணுமே செய்ய தெரியாது. அச்சச்சோ. எங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னு இல்ல, அவங்களுக்கு செய்யவே வராது. டீச்சர் இந்த மாதிரி கிளாஸ்ல சொல்ற மாதிரி எங்கள்ட்ட சொல்லக்கூடாது. வேற வேற அம்மாவுக்கு எது சுத்தமா செய்ய வரல? சப்பாத்தி. சப்பாத்தி செய்ய வராதா? எல்லாரும் நல்லா பண்ணுவாங்க, டேஸ்டியா இருக்கும். ஆனா பிச்சா வரவே மாட்டேங்குது, ஹார்டா இருக்குது. இல்லை சார், சம்டைம்ஸ் ஹார்டாக போயிருக்குமா இருக்கும். சம்டைம்ஸ் இல்ல, பிச்சா வரவே இல்லனா எல்லா டைம்ஸ். கொஞ்சம் டைம் இல்ல, ஃபுல் எப்பவுமே டெய்லி எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் டைம் செய்வாங்க, சாஃப்ட்டாவே செய்ய மாட்டாங்க. எனக்கு அது பிடிக்காது. ஓகே, அடுத்த ரவுண்ட் போய்டுமா? அடுத்த ஒரு क्वेश्चन இருக்கு என்கிட்ட. உங்க அம்மா மேல நீங்க என்ன கம்ப்ளைண்ட் வைக்கிறீங்க? மா இதெல்லாம் செய்யக்கூடாது, அடிக்காதீங்கம்மா. அடிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்டே வெயிட்டா இருக்கே. எவ்வளவு பயமா இருக்கும் அம்மா அடிக்கல? ரொம்ப பயமா இருக்குமா? என்ன தோணும் உனக்கு? பயமா இருக்குமா? அப்பாட்ட சொல்லுவியா? அப்பாவும் அடிப்பாங்க. அப்பாவும் அடிப்பார்கள். சேட்டை ரொம்ப பண்ணுறதுனால அடிச்சு தான் ஆகணும். சேட்டை ஓரு. ஏதாச்சும் வாங்கி தரலன்னா கோவப்படுவேன். நீ கோவப்படுவியா? அப்ப அடிச்சு போறாங்களா? ஆமா. நீங்க சொல்லியிருக்கீங்களா இல்லையா அம்மாட்ட? அம்மா என்ன அடிக்காதீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாங்க அம்மா? சரின்னு சொல்லிப்பாங்க. சரின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அடம் பண்றதை குறைக்கணுமோ? அம்மா மேல உங்க கம்ப்ளைண்ட் என்ன? அம்மா மேல அம்மா தொடப்பத்தை அடிப்பாங்க. பெரியட்டே வந்துட்டே இருக்கோம், திரும்பி திரும்பி குப்பை போட்டா அதுலயே போட வேண்டியது. ஒரே போட வேண்டியதா? ரைட். அம்மா அடிக்கிறாங்க, ஆனா உனக்கு கஷ்டமாயிடுச்சோ? சரி, நிறைய வாழ்த்தனம் பண்றீங்க. அம்மா என்னைய பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே பேசுவாங்க. என்னைய பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. அதாவது இவளை காலைல ஸ்கூலில் கிளப்புறதே பெரிய போராட்டமாக இருக்கும் அம்மாக்கு. எழுந்தோடனே பாலை குடிக்க மாட்டா, அப்படியே தள்ளி போட்டுனே இருப்பா. அந்த 8 காலுக்குள்ளே ரெடி பண்ணி அனுப்பணும். அப்போ அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகி திட்டுவாங்க இவளை. அது இவங்களுக்கு கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் மாதிரி தெரியும். இவங்களை அப்படி சொன்னால் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற ஒரு சின்ன இது ஹார்ஷாக இருக்கும். ரைட். ஆமாம். என்ன அம்மா மேலே அப்பா மேலே உங்கள் கம்ப்ளைண்ட் என்ன சார்? அம்மா மேலே வந்து என்னை ரொம்ப திட்டி ரொம்ப அடிப்பாங்க. இவன் அந்த கிரிக்கெட் கோச்சிங் போறான், அங்க சிலம்பம் மாஸ்டர் ஒருத்தர் சுத்துவார். சிலம்பம் சுத்துறதை பார்த்துட்டு வீட்டுல இருக்க தாத்தா துணி வனத்துல கொம்பு எடுத்து வீட்டுல சுத்தினான். வேண்டாம் சுத்தாத நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இல்ல நீ டுபாகூர் மாஸ்டர் பாத்திருக்கியா? நான் தான் டுபாகூர் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு சுத்தினதுல வீட்டுல போட்ட ஃபேன்சி லைட் எல்லாத்தையுமே உடைச்சிட்டான். கண்ணுல விழுந்துருக்கு. ஆக்சுவலா அப்படி நிமிந்து பார்த்து அது சுத்தினான். கண்ணுல விழுந்திருக்க போதே நான் அந்த கோவத்துல வந்து ஒன்னு போட்டதான் போட்டேன். அந்த டைம்ல எல்லாம் எப்படி சார் அடிக்காது இருக்க முடியும்? அப்படியே அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், டுபாகூர் மாஸ்டர் நீ டிவில தானே பாத்திருக்க, நான் இப்ப சுத்தினது எப்படி இருக்கு பார் அப்படின்றான். குச்சி இருந்தா கொண்டாங்கப்பா, டுபாகூர் மாஸ்டர் எப்படி சுத்துறாருன்னு பார்க்கலாம். இந்த கம்பு வேணுமா இந்த கம்பு வேணுமா சார்? எது வேணும்? பெரிய கம்பு. என்ன அடிச்சிட மாட்டேல? ஹைட்டா தூக்கிட்டான் சார், கைய மேலுக்கா தூக்கி சுத்தினான். ஓகே, குறி பார்த்து அடிச்சிட்டான்ல சார். குறி பார்த்து அடிச்சிட்டார். ரைட். அப்படிலாம் சுத்தக்கூடாது. அடி எவ்வளோ பேர் வீட்டில் விழுகுது அது மட்டும் நல்லா கை தூங்க. ஸோ 1 2 3 பேர் வீட்டில் அடி கிடையாது, 4 பேர் வீட்டில் கிடையாது, 5 பேர். ஓகே, எவ்வளோ பேர் வீட்டில் திட்டு உண்டு?
ஓ, திட்டாமலே அடிக்கிறாங்களா மீதி வீட்டிலலாம்? ஓகே, அப்போ அடி திட்டு எல்லார் வீட்லேயும் இருக்கு. அப்போ இது தாண்டி உங்களை அடிக்கிறாங்கன்னா, பிள்ளை ஆசாசியாக பெற்றுட்டு அடிக்கிறாங்கன்னா அவ்வளோ அடம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோ அடம் என்ன பண்ணுறாங்க? ஒன்று செய்யாதுன்னு சொன்னா அதை தான் ஃபர்ஸ்ட் செய்யறாங்க. அப்படி என்ன செய்ய சொல்ற வேணாங்கிறீங்க, அவங்க செய்கிறாங்க. விளையாடுறதுலயே வந்து முரட்டுத்தனமா விளையாடுறாங்க. என்ன அதுல விளையாடுறாங்க? என் பொண்ணு பிடிச்சி தள்ளி அடிபட்டுருச்சு தலையில. ஓஹோ. அந்த மாதிரி முரட்டுத்தனமா விளையாடாதீங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டாங்க. எங்கன்னா இருந்தா 10 வாட்டி கூப்பிடணும், இல்லை கொஞ்சம் நம்ம கத்தணும், அப்பதான் வந்து அவங்க இது பண்றாங்க. அவங்க விளையாட்டு, அவங்க வேடிக்கையில தான் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. கூப்பிட்ட உடனே வரல. ஸ்கூல் மிஸ் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார். என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க? பென் எடுத்து மீச வரைஞ்சிக்கிறான் அப்படின்னு. யார் டீச்சருக்கு வரைஞ்சு விட்டுறாங்க? இவனுக்கே வரைஞ்சிக்கிறாங்க. ஆமா, அப்படியே வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. ஓ, மீசையோட? ஆமா. ஓ சரி, பாருங்கள் பையன் வரை இந்த மீசை. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, பூனைக்குட்டி நாய்க்குட்டி எதுவாக குட்டியா இருந்தா கூட பறவை எதுவா இருந்தாலும் அவங்க அப்பாட்ட ஒரே அழுக கொண்டு வந்துருவான் வீட்டுக்கு. பிடிச்சி தெருவில் இருந்தாலும் தூக்கிட்டு வர வச்சு அதை ஒரு மூளையில் வச்சு அதுக்கு அப்படியே சாப்பாட்டு அரிசி எடுத்து கொண்டு போய் கொட்டி வச்சிருக்கேன். என்னான்னு வந்து பார்த்தா அரிசி எல்லாம் கொட்டியிருக்கு, பிஸ்கட் எல்லாம் கொட்டி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, அவன் கிளாஸ் படிக்கிற பொண்ணுங்க முன்னாடி அவனை வாடான்னு கூப்பிடக்கூடாது. ஓ, பிள்ளைங்க முன்னால பிள்ளைங்க முன்னாடி என்ன பண்ண, எனக்கு அவமானப்படுத்திட்ட, எனக்கு கேவலப்படுத்திட்ட, நான் போக மாட்டேன், வீட்டை வேணா மாறி போயிடலாம், கீழே அவங்க கிளாஸ் பொண்ணு இருக்கு, உடனே வீட்டை மாத்தலாம். வீட்டை மாத்த? ஆமா, 10 முன்னாடி ஏன் என்ன வாடான்னு கூப்பிட்டீங்க, எனக்கு பிடிக்கல, என்ன அவமானப்படுத்திட்டீங்க, நான் இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், வீட்டை மாத்துங்க. ஏன் 10 முன்னால திட்டக்கூடாது? இப்ப சொல்ல அம்மாட்ட சொல்லிடலாம் நம்ம. ஏன் 10 முன்னால திட்டக்கூடாது? உன் கிளாஸ்மேட் வந்த பொண்ணு முன்னால ஸ்கூலுக்கு போனா கிண்டல் பண்ணுமா? ஓகே ஓகே. வேற அதாவது எல்லாருமே குழந்தைங்க அடம் பண்றதை பார்த்துருப்போம். இப்போ நாம பார்த்து வளர்ந்த அல்லது நீங்களே சிறுபிள்ளையாக இருந்தபோது நீங்கள் பண்ண அடம்னு அம்மாக்கள்லாம் இப்போ சொல்லுவாங்க. அதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அடமும் அடம், நம்மளாம் அப்படி பண்ணவே இல்லை, அப்படி அடம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது பசங்க மேலே? ஆக்சுவலி சார், வீட்டில் வந்து என் பையன் அடம் பண்ணுறதே கிடையாது. ஆனால் வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரவங்க வந்தாங்கன்னா, ரிலேட்டிவ்ஸ் தங்குறதுக்கு வந்தாங்கன்னா அவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது. இதே இது நாங்கள் யார் வீட்டுக்காவது போனால் அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்குவாங்க. ஆகாஷ் இந்த டாய்ஸை வச்சுக்கோ, இங்கே படுத்துக்கோ, என் பைக்கில் இங்கே உட்காரு, காரில் முன்னாடி உட்காருன்னு. ஆனால் என் பையன் அப்படின்னா யாராவது வீட்டுக்கு வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டான். நீங்கள் வீட்டை விட்டு போங்க, நான் இங்கே தான் உட்காருவேன், இங்கே தான் படிப்பேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அடம் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுவான். அப்படி பேக் எடுத்து வெளியில வச்சுட்டு வீட்டை விட்டு போங்க வெளியில அப்படின்றோம். அப்படி அவங்க அம்மாச்சியே வந்தா, எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது போன்ல. வீட்டுக்கு வந்தாங்கன்னா பேக் எடுத்து வெளியில வச்சு கதவையும் போட்டு அவங்களே வெளியில தள்ளி விட்டுருவான். அந்த மாதிரி நிறைய தடவை நடந்து. இந்த காலத்துல நிறைய பிள்ளைகள் அப்படித்தான் இருக்காங்க. அதுக்கு என்னென்ன சோஷியல் ஃபேக்டர்ஸ்ங்கிறது தட் டு பி அனலைஸ்டு. நிறைய பிள்ளைகள் அப்படிதான், எங்க வீட்டுக்கு வராதீங்கன்னு நேரா சொல்லிடுறாங்க, அல்லது எப்போ போவீங்கலாம் கேட்டுறாங்க. நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. உங்க குழந்தை மட்டும் அப்புறம் டாய்ஸை ஷேர் பண்றது இல்லை. அதே மாதிரி அடுத்த வீட்டிலேருந்து ஒரு பிள்ளை வந்து ஒன்று எடுத்தா கொடுக்கறது இல்லை. இதுக்கான பிள்ளை மட்டும் காரணமான ஒரு பெரிய கேள்வி இருக்கு. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. பட் ஏன் சார் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா என்ன? வீட்டுக்கு வந்தா நான் நல்லா தான் இருப்பேன். ஆனால் அம்மாச்சி கொஞ்சம் அடிச்சா இது பண்ணா கொஞ்சம் நிறைய பண்ணா நான் வெளில போங்கன்னு சொல்வேன். லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணாங்கன்னா உள்ள இருங்க ஊருக்கு போவாதீங்கன்னு சொல்லுவேன். நிறைய குழந்தைகள் அப்படிதான் வளர்க்கப்படுறாங்க. இது முன்னால கிடையாது இவ்வளவு. இப்போ வந்து பக்கத்து வீடு மேல இருக்க வீடுல இருக்க பொருட்கள்லாம் பார்த்து இதே மாதிரி நம்ம வீட்லயே வேணும்னு அடம் பிடிக்கிறது. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த அந்த விஷயத்தை திரும்பி திரும்பி பேசுறது. அப்படி என்ன மாதிரி ஜாமான்லாம் கேட்கலாம்ல? கொஞ்சம் காஸ்ட்லி பொருளா இருக்கும், அந்த பொருள் நம்ம வீட்லயே இருக்கணும்னு ஆசைப்படுறது. நம்மளால அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது தான் வாங்கி தர முடியும். அதை பத்தி திருப்பி திருப்பி பேசும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும், நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி தர முடியலையே. பிள்ளைங்க ஏதோ எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு அதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கும், அதை கேக்குறாங்க. பட் அது கஷ்டம். ஆனா வாங்கி தர நினைப்போம், ஆனா அந்த சூழ்நிலை இருக்காது. பட் ஸ்டில் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொருளை வாங்கி கொடுக்க ட்ரை பண்றீங்க? அது அவங்களுக்கு புரியாது. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த பொருள் வேணும், அதுலதான் கான்செப்டா இருக்காங்க. நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியல, அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. குழந்தைகள் உலகத்துக்குள் மீண்டும் பயணிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாறும் உலகத்தில் குழந்தைகளின் உலகத்தை, குறிப்பாக 7 வயதிலிருந்து 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் உலகத்தை எந்த அளவுக்கு அம்மா அப்பாக்கள் புரிந்திருக்கிறார்கள், தொடர்ந்து பேசலாம். ஓகே, வேற என்ன இந்த நவீன காலத்து பிள்ளைகள் பண்ற பயங்கர ஆட்டம்? ஆசைப்படுறது எல்லாமே ரொம்ப
ஹை லெவலில் ஆசைப்படுவான் சார். மொபைல் வாங்கி கொடு மம்மி அப்படின்வான். நான் சொன்னேன் உனக்கு நீ இப்போ 5th ஸ்டாண்டர்ட் இருக்கடா, பெருசானோடனே வாங்கிக்கலாம். இல்லை மாமாலாம் வச்சுருக்கான் எனக்கு வாங்கி கொடு. அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் 6th போனோடனே எனக்கு பைக் வாங்கி கொடு. 6th பைக் வேணுங்கிறாரா? பைக் வேணும்னு சொல்கிறான் சார். இப்போ முன்னெல்லாம் நம்மலாம் ரொம்ப பாண்டேஜாக இருந்தோம். இப்போ அம்மாலாம் ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே ஒபே. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னா அம்மா ப்ளீஸ்மா எப்படின்னா பேசுங்கம்மா அவங்கள கன்வின்சிங்காக இருந்தோம். ஆனால் இப்போல்லாம் அப்படி இருக்கிறதே இல்லை சார். இவ பண்ணுறது அடம் நல்லாவே தெரியும். கீர்த்தனா மம்மி பேசவே மாட்டேன்னா அவள் பாட்டு டிவி பார்த்துட்டு இருப்பா. ஸோ அகைன் கன்வின்சிங்காக ஒரு சாரிங்கிற வார்த்தை ரொம்ப இமீடியட்டாக வரது கிடையாது. இப்போ நமக்கு அவரோட பிஸ்னஸ் நம்ம டைம் ஸ்பெண்டிங் எல்லாமே இவ ஒருத்திக்காண்டி தான் ஸ்பெண்ட் பண்ணி கிளம்புவோம். அப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸில் ஆரம்பிச்சிருவா, எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு குத்துது நான் போட மாட்டேன். இங்கே பரமா நீ இந்த ட்ரெஸ் போடாட்டி வெளியவே வர முடியாது, வேறு எதுனா போட்டாலும் அப்போ நான் வெளியவே வரல. ஸோ அந்த அந்த வெளியே போகிற மூடே ஸ்பாயில் ஆயிரும். ஓகே, தப்பு பண்ணாலும் சாரி கேட்கறது இல்லை. அது கேட்குறதே கிடையாது, கொஞ்சம் லேட்டு தான் சாரி கேட்பேன். அப்போ கூட ரொம்ப ரியலைஸ் பண்ணி சொல்லவே இல்லை. சீக்கிரமாக சொல்லன்னு சொல்ல மாட்டாங்க. ரியலைஸ் பண்ணி சொல்லலை, ஏன் இவ்வளோ சீக்கிரத்தில் சொல்கிறேன் சொன்னாலும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம வேற ஏதோ சொன்னாலும் சொல்லுவாங்க. வேற ஏதோ நினச்சிட்டு சொல்கிறோன்னு அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. இல்லை சார். இப்போ அந்த மேட்ரு அவளுக்கு அது புரிய வச்சுட்டு தான் நான் பனிஷ் பண்ணியிருப்பேன். பனிஷ் பண்ணால் கொஞ்சம் பேசாமல் அப்படி போயிருப்பேன். அந்த நேரத்துக்கு வந்து அவள் இமீடியட்டாக அதை ரியலைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியாது. என்ன ஒரு மாதிரி டக்குன்னு இல்லைம்மா அப்படின்னு சாரின்னு சொல்லிட்டு போயிடும். பாப்பா நீ கொஞ்சம் ரியலைஸ் பண்ணு, என்ன தப்பு பண்ணியிருக்கேங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதா. நான் அடுத்த நிமிஷம் கன்வின்சிங்காக வந்துருவா. அப்புறம் கொஞ்சம் எல்லாம் தப்பு ரியலைஸ் பண்ணிக்கோமான்னு உன்னை கேட்குறாங்களே, அதுக்கு போய் அழற. அவங்க சொல்கிறதே கிடையாது, பொய் சொல்கிறாங்க. ரியலைஸ் பண்ணுன்னு சொல்கிறதே கிடையாது. நீ சும்மா சொல்கிறதானே, சும்மா சொல்லாத அப்படின்வாங்க. சாரி அவங்க பேசவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. சாரிம்மான்னு சொல்லுவேன், அப்போ கூட அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க, எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஓ, அம்மாட்ட நீங்கள் சாரி சொன்னாலும் நீங்கள் ரியலைஸ் பண்ணி சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த டைமிங் தான் சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாப்பா. இல்லை ஆக்சுவலாக யார் அடம் பண்ணுறா? இட்ஸ் நாட் ஜோக்கிங் திங். ஒரு பொண்ணு ஹர்ட் ஆயிடுறா. அவள் எவ்வளோ ஜாலியாக பேசியிருந்த பொண்ணு இந்நேரம் வரைக்கும் மூடை ஸ்பாயில் பண்ணிக்கிறா. இவளுக்காண்டி இவ சந்தோஷத்துக்காண்டி எல்லாருமே ரெடி ஆகிற சமயத்தில் அந்த ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு அது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீ அந்த கொஞ்சம் போட்டு வரலாமேங்கிற ஒரே வருத்தம் தான். பிடிக்காத ட்ரெஸ் எடுத்தால் நம்ம என்ன பண்ணுறதா? ஓ ரைட் தான். அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக எடுக்கிறாங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க மாட்டேன். பிடிச்ச ட்ரெஸ் தான் போட முடியும், பிடிக்காத ட்ரெஸ் எப்படி போட முடியும்? நீ தான் சொல்லணும். பாப்பா மம்மி அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ண இது மாதிரி நீங்கள் சாரி சொல்லும்போது அம்மா அக்செப்ட் பண்ணியிருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்க. சரி வேற என்ன விஷயம் மம்மி உனக்கு ஹர்ட் பண்ணியிருக்கேன்? ஒன்றும் இல்லைம்மா. நல்ல ஜாலியாக அந்த மூட் அப்செட் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறாங்களே. ஒன்றும் இல்லை. சும்மா சொல்ல, கரெக்டாக சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா. வேற விஷயம். சரி நான் இப்போ கேட்குறேன், உனக்கு உங்கள் அம்மா எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? எவ்வளோ? திட்டினா கூட ஒத்துப்பேன். ஏன் ரொம்ப பிடிக்கும் உங்கள் அம்மாவை? அம்மா தாய். அது பெரிய பொண்ணு மாதிரி பேசுது. அம்மா தாய் எனக்கு வேற ரொம்ப பிடிக்கும் சார். அந்த சின்ன கோவத்தை சாதாரணமா எக்ஸ்பிரஸ் பண்ண அது இவ்வளவு எமோஷனலா டச் அப் பண்ணிட்டேன் சார். நான் இல்ல அத மாறிடுவான்னு ஐயோ பயங்கரமான பெரிய ஆன்சருங்க. பெரிய பிள்ளை மாதிரி சொல்றா. எனக்கு வேற எந்த ரீசனுமே வேண்டாம். ஷீ இஸ் மை மாம், தட்ஸ் இட் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அம்மா சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அவங்க ஆர்ஷா பேசுறாங்க. ஆர்ஷா பேசுறாங்க. இனிமே பேச மாட்டேன். சரி அம்மா கிட்ட உங்க லவ் அண்ட் அஃபெக்ஷனை நீங்க காட்டணும், அன்பை காட்டணும், என்ன பண்ணுவீங்க? போய் கட்டி போடுறேன். வா ஓடு ஓடு ஓடியா மைக்கு கொடுத்துரு. ஓகே குட். வேற இந்த நவீன காலத்து பிள்ளைகளின் தாங்க முடியாத அடம் இப்படி பண்றானுங்க. கெஸ்ட்டுங்கெல்லாம் யாரும் வீட்டுக்குலாம் வராதுங்கன்னு சொல்லிடுவாங்க. இல்லை அதான் சொல்லலை, இது உங்கள் பிள்ளை மட்டும் கிடையாது, பெருவாரியான பிள்ளைகள் இப்படி தான் இருக்காங்க. காரணம் நம்ம வீடுகள் எல்லாமே தனித்தனி வீடுகளாக மாறிவிட்டதுனால என் வீடுங்கிறது என் வீட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்ம பிள்ளைங்க மனசில் விதைக்கப்பட்டிருக்கு. தட்ஸ் வை ஐ செட் இது வெறும் பிள்ளைகளுடைய பிரச்சனை அல்ல, இந்த சமூகம் குடும்பத்துடைய பிரச்சனை. நீங்களே 2 தான் சொல்லிக் கொடுக்குறீங்க.
ஒன்று அடுத்த வீட்டுக்கு போகல அவங்க கிட்ட தொடக்கூடாதுன்னு, அப்படின்னா முன்னால் சொல்லிக் கொடுக்கல. ரைட்டா? அம்மா சொல்லி விடுறாங்களா லஞ்ச் பாக்ஸை ஷேர் பண்ணிக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா? சொன்னதில்ல? ஓகே. சொல்லியிருக்காங்களாப்பா? சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை தடவை சொல்லுவாங்க? எப்போ ஸ்கூல் போகிறதா அப்பெல்லாம் சொல்லி விடுறாங்களா? ஓ வெரி குட். பக்கத்தில் சொல்லி விடுறீங்களா? ஸ்கூல் போகும்போதெல்லாம் சொல்லி அனுப்புவேன் சார். லஞ்ச் பாக்ஸ் ஷேர் பண்ணி சாப்பிடு. ஏன்னா மீதி பசங்களுக்கும் நம்ம கொடுத்து அனுப்புறது பிடிச்ச ஐட்டம் எதனா இருக்கும், அதை கேட்கும்போது நீ வந்து மாட்டேன்னு சொல்லக்கூடாது, கொடுத்து சாப்பிடு, ஷேர் பண்ணி சாப்பிடுன்னு. சில பிள்ளைங்க முன்ன மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் பக்கத்து வீட்டில் பொம்மையை தூக்கிட்டு வருவீங்களா, இப்போ உங்கள் பிள்ளை தூக்கிட்டு வரதில்லை கிடையாதா? ஏன்னா அது அவன் விட்டு யூஎஸ் இட்ஸ் மைன் டோன்ட் டச் இட் அதானே சொல்லி கொடுக்குறீங்க. டிஃபன் பாக்ஸ் தொடங்குது பஞ்சாயத்து. பிள்ளைங்களை குறை சொல்றதுல வேலை இல்லை. ஸோ ஹர்ட்டிங்காக பேசுகிறத குழந்தைங்களால் தாங்க முடியல. மறுபக்கம் நவீன பிள்ளைகள் செய்யும் அடத்தை ஹேண்டில் பண்ணுறது அம்மா அப்பாக்களுக்கு சிரமமாக இருக்குது. இந்த டைமில் உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு, வால் பொண்ணு, சுட்டி பொண்ணை இங்கே கூப்பிட போகிறேன். ஒரு மீன் குட்டி சாதனா, வாங்க. வெல்கம். எப்படி இருக்கீங்க? சாதனா யாருன்னு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? தங்க மீன்களில் நடிச்சவங்க. தங்க மீன்கள் நடித்த பொண்ணு இப்போ ரொம்ப பெரிய பொண்ணா தெரியுதா? படத்தில் கொஞ்சம் குட்டி பொண்ணா இருந்ததுல. அதில் ரொம்ப சின்ன குழந்தையா க்யூட்டாக இருக்கிறாங்க. அந்த அப்பான்னு அந்த கத்துறது நான் எங்கே இருந்தாலும் ஓடியாந்து பார்ப்பேன். அந்த குழந்தை அலறது அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக அந்த அப்பா கிட்ட இருக்கிற அன்பு நல்லா வெளிப்படுத்துகிறான். அந்த சீனை நான் இது வரைக்கும் சினிமாவே பார்க்கல, பட் அந்த அந்த 1 மினிட்டை நான் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். நல்லா இருக்கும். ஆனால் இப்போ வளர்ந்துட்டாலா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் வளர்ந்துட்டாங்களா? ரொம்பவே வளர்ந்துட்டாங்களாம். அந்த ஃபேஸ் வந்து ரொம்பவே குட்டி. நான் இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸோ 3 வருஷம் கேப்பு. ஸோ வந்து இப்போ வந்து என் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. உங்கள் ஹாபிஸ் என்னென்ன? ஹாபிஸ் வந்து எல்லா மூவிஸும் பார்த்துட்டு அதில் என்ன தப்பு இருக்கு, கண்டினியூட்டி ஷார்ட் எல்லாத்தையும் பார்ப்பேன். இப்போவே வா. அந்த படம் பற்றி உங்கள் விமர்சனம் பண்ணுங்க. ஒரு விமர்சனம் சொல்லுங்க. அது வந்து ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். அண்ட் வந்து ஒரு ஸ்கூல் வந்து அது ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கூலுன்னு அது வந்து நம்ம சொல்கிறோன்னா அது வந்து டீச்சர்ஸால தான் இருக்க முடியும். ஸோ வந்து அந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் நல்லா இருந்தால் தான் அந்த ஸ்கூல் நல்லா இருக்கும். ஸோ அது அந்த மெசேஜ் தான் வந்து இந்த ஸ்கூல் கொடுக்கறது, மூவி கொடுக்கறது. ஸோ அண்ட் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இந்த ஸ்கூலை கேலி பண்ணுற படம். லைக் அந்த செல்லம்மான்ற பொண்ணுக்கு வந்து ஸ்கூல்னா பிடிக்காது. அதனால அதுக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டுலாம் இருக்கு. ஸோ வந்து எல்லாருக்குமே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் நினைந்து பேசுகிற உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை, சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மனையின் அழகோ தாங்கவில்லை, உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். சூப்பர். தேங்க்யூ. ரொம்ப அருமையா இருக்கு. தேங்க்யூ. தங்க மீன்கள் படத்துல நீங்க நடிச்ச சீன்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதை நடிச்சு காட்ட முடியுமா எனக்கு? அது மிஸ் அதுதான் அங்கங்க பறந்துட்டு எங்கெங்க ஸ்கூல் கோக்கும் அங்கங்க போய் தங்கும் மிஸ். திரும்ப சொல்லுங்க. அது மிஸ் அதுதான் அங்கங்க பறந்துட்டு எங்கெங்க ஸ்கூல் கோக்கும் அங்கங்க போய் தங்கும் மிஸ். ஓ பறவைகள்லாம் அதுவா வாழ்ந்துக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். எல்லாரும் உங்களுக்கு ஒரு கை தட்டி அனுப்பி வைக்கலாம். ஊருக்கு கிளம்புறாங்க. பை பை. பை. டேக் கேர். குழந்தைகள் உலகத்துக்குள் மீண்டும் பயணிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா அப்பாக்கள் கொஞ்சம் ஹார்ஷாக பேசிடுறாங்க, அடிச்சிடுறாங்க அப்படின்னு சில விஷயங்களை பிள்ளைகள் சொல்கிறாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒருவர் சமூக ஆய்வாளர் திரு சன்ஷைன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர் தங்க மீன்கள் படத்துடைய இயக்குனர் நடிகர் திரு ராம் அவர்கள். அவங்க கூட அந்த படத்தில் நடித்த குட்டி பாப்பா சஞ்சனாவும் வந்திருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ அவங்கக்கிட்ட போகிறதுக்கு முன்னால் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கேன். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பொருள் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குல்ல, இது வாங்கணும் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு என்ன பொருள் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது?
வாட்ச். வாட்ச். ஏன் வாட்ச் மேலே அவ்வளோ ஆசை? எங்கள் அக்கா சின்ன வயசில் வச்சுருந்தா. உங்கள் அக்கா அதே மாதிரி சின்ன வயசில் வச்சுருந்தாங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு வாட்ச் நீங்கள் வாங்கணும். ஓகே, வேறு யாருக்கு என்ன பொருள் வாங்கணும் ஆசையில் இருக்கீங்க? எனக்கு ரிமோட் கார் வாங்கணும் தான் ஆசை, ஆனால் நான் வாங்கிட்டேன். ஓகே, உங்களுக்கு என்ன பொருள் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது இப்போது? பேட் அண்ட் பால். பேட் அண்ட் பால். வேற என்ன பொருள் வாங்கணும் ஆசை? ஏன் அந்த ஆசை வந்துச்சு அதையும் சொல்லு. சைக்கிள் வாங்கணும். சைக்கிள் வாங்கணும்னு ஆசை. ஏன் யாரை பார்த்து அந்த ஆசை வந்துச்சு? சின்ன வயசுலேருந்தே நினச்சின்னு இருந்தேன் சைக்கிள் வாங்கணும்னு. சின்ன வயசுலேருந்து ஆசை. வாங்கிட்டீங்களா? வாங்கல. ஆ, அம்மா பர்த்டேக்கு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்களா? சரி, இவங்கள்ட்ட கொடுங்க. சின்ன வீடியோ கேம். சைக்கிள். சைக்கிள். ஏன் சைக்கிள்? அக்கா ஓட்டுவாங்க. அக்கா சைக்கிள் ஓட்டுவாங்களா? ரொம்ப பிடிக்குமா உனக்கு அக்கா சைக்கிள் ஓட்டுறது? ஸோ உனக்கு சைக்கிள் ஓட்டணும் ஆசை. ஓகே, பக்கத்தில் உங்களுக்கு என்ன சார்? எனக்கு லேப்டாப். லேப்டாப். என்ன சார் லேப்டாப் ஏன் சார் ஆசை? எங்கள் மாமா வச்சிருப்பாரு அதான். ஓ, உங்கள் மாமா வச்சுருப்பாரா? எவ்வளோ விலை இருக்கும் லேப்டாப்பு? 1000 2000 இருக்கும். 1000 2000 இருக்கும். வாங்கி தான் வச்சிருந்தோம் சார். ஆ, செகண்ட்ஸ்ல தான் வாங்கினோம் 7000 கொடுத்து. கொடுத்து வாங்கி வச்சிருக்கீங்க? வச்சிருக்கோம். ஆனா இப்போ இல்லை, இவங்க சரியா படிக்கிறது இல்லை சொல்லி திரும்பி எங்க தம்பிக்கே கொடுத்துட்டோம். ஓ, உங்கள் தம்பி தான் சொல்கிறாரா மாமா வச்சிருக்கிறத பார்த்தா மாமான்னு வாங்கணும்னு? சொல்றாங்க. ஸோ அவர் கேட்டாருன்னு என்ன படிக்கிறாப்புல இப்போ? 4th 4th படிக்கிறவருக்கு லேப்டாப்பும் வாங்கிட்டீங்க. வாங்கணும். ஆனால் அவன் விளையாட்டு பிள்ளையா இருக்கான்ட்டு கொடுக்காம இருக்கீங்களா? வேற என்ன சார் உங்களுக்கு என்ன பொருள் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை? கிரீடா வாங்கணும்ன்றாங்க. கிரீடமாடா? சூப்பரா. எதுக்குடா கிரீடா வேணும்? கிரீடம் எப்படி இருக்கும்? பார்த்துருக்கேன். எங்கே பார்த்தீங்க? மார்க்கெட்டில் எங்கள் டாடிக்கு லஞ்ச் பேக் வாங்க போகும்போது பார்த்தேன். ஓ, லஞ்ச் பேக் வாங்க போனப்ப பார்த்தியா? நிறைய முறை. எப்படி இருக்கும் கிரீடம்? எப்படி இருக்கும்? கோல்டு கலர்ல இருக்கும். ஆ, டிசைன் டிசைனா. சில்வர் கலர்லயும் டிசைன் டிசைனா ஓ, இருக்கும். கோல்டு கலர். அப்போ டிசைன் டிசைனா சில்வர் கலர் இருக்குமா? கேட்டி அப்பா கிட்ட எனக்கு கிரீடம் வேணும்னு? கேட்கல. ஏன்? அதான் ஆசையா கேட்டா இருக்கு. அடிப்பாங்க. கேட்டா அடிப்பாரா? கிரீடம் கேட்டதுக்கு அடிப்பாரப்பா? என்ன கலர்? கோல்டு கலர் வேணுமா இல்லை சில்வர் கலர் வேணுமா? கோல்டு சில்வர் ரெண்டும் வேணுமா? எனக்கு ஒன்று எங்கள் தம்பிக்கு ஒன்று. உனக்கு ஒன்று உன் தம்பிக்கு ஒன்றா? ஓ, ஸோ குட். என்ன பண்ணுவீங்க அதை வாங்கி நீங்கள்? வாங்கி எப்போ போகணுமோ ஆ, ஸ்கூலுக்கு பர்த்டே வரும்போது போட்டுப்பேன். ஓகே. அந்த கிரீடம் போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? அழகா இருக்கிற மாதிரி. அழகாக இருக்க மாதிரி தோணுமா? ஓகே. உங்களுக்கு கிரீடம் மேலே இப்போ ஆசையாக கேட்கல என்ன நீங்கள்? இப்போ தான் கேட்குறீங்க பாட்ட. சரி, ஓகே. உங்களுக்கு என்ன ரொம்ப நாள் ஆசை? ஸ்கூட்டர் சைக்கிள். ஸ்கூட்டர் சைக்கிள். அது மேலே ஏன் அப்படி ஆசை உங்களுக்கு? எங்கே பார்த்தீங்க அதை? என் அத்தை பையன் வச்சிருக்கான், ஆ, அதனால. அவர் என்ன பண்ணுறாரு? அவன் சின்ன பையன் தான். உங்களோட சின்ன பையனா? அவன் அந்த ஸ்கூட்டர் சைக்கிள் வச்சிருக்கானா? உங்களுக்கு அதான் ஆசையா? அம்மாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. பர்த்டேக்கு வாங்கி தரேன். பர்த்டேக்கு வாங்கி தரேன் இருக்காங்க. ஆ, ரொம்ப நாளாக எதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன பொருள் வாங்கணும்னு? ஒரு கன், ஒரு பெரிய கன் மாதிரி இருக்கும், அதுல லேசர் இருக்கும்ல. ஆமாம் ஆமாம், டப் டப் டப்னு லேசர் வரும். அது வாங்கணும். அப்புறமா இது ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டரு. அந்த லேசர் துப்பாக்கி ஏன் ஆசை அது மேலே? எங்கே பார்த்தீங்க அதை? எங்க திண்டுக்கல்ல இருக்கு. ஆ, நாங்க ஒரு டைம் வண்டியில ஆரோ வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். 2 அண்ணா வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்களை சுட்டு விளாண்டுட்டு இருந்தாங்களா? ஆமா. ஆ, அவங்கள பார்த்து கேட்டேன். சரிடா, சூப்பர். போங்க. என்ன பொருள் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை உங்களுக்கு? சைக்கிள். என்னடா? சைக்கிள். சைக்கிள். ஏன் சைக்கிள் மேலே ஆசை ஏன் வந்துச்சு? என் அண்ணன் வச்சிருக்கான். உங்கள் அண்ணன் வச்சிருக்காரா? ஓகே. பிளே ஸ்டேஷன் 2 கேம். எங்கே பிளே ஸ்டேஷன் பார்த்தீங்க நீங்கள்? அண்ணா வச்சுக்கினான், ஃப்ரெண்ட் ஒருத்தன். ஓ, உங்கள் ஒரு ஃப்ரெண்ட் அண்ணா வச்சுருக்காங்க. ஓகே. அதை பார்க்கல எவ்வளோ ஆசையாக இருக்கும் பிளே ஸ்டேஷன் பார்க்குறப்போ? நான் விளையாடிக்கிறேன். விளையாடி இருக்க ரொம்ப பிடிக்குமா உனக்கு? சரி. பக்கத்தில் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர். எங்கள் கசினை பார்த்தேன். உங்கள் கசினை பார்த்து ஆசையா? அவங்க வச்சுருக்காங்களா? என்ன பண்ணுவீங்க கம்ப்யூட்டர் கிடச்சா? டைப் பண்ணுவேன். டைப் பண்ணுவீங்களா? ஓகே. செல்ஃபோன். செல்ஃபோன். எதுக்கு செல்ஃபோன் மேலே அவ்வளோ ஆசை திடீர்னு? என் ஃப்ரெண்டெல்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்டு நிறைய பேர் வச்சுருக்காங்களா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 5th. ஓகே. கன். கன். என்ன கன்? போலீஸ் கன். போலீஸ் கன். ஏன் சார் போலீஸ் கன் மேலே அப்படி ஆசை? சார் நான் பெரிய ஆயிட்டு போலீஸ் ஆகுவேன். ஓ, நீங்கள் போலீஸ் ஆனால் அதனால இப்போயே கன்னில் வச்சு பழகணுமா? சார் உங்களுக்கு என்ன எனக்கு ஆசை? பார்பி பொம்மை வாங்கணும். பாபி பொம்மை வாங்கணும். ஏன் பாபி பொம்மை மேலே? என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து நிறைய வச்சுருக்காங்க, சென்னையில் வாங்கினது. அதனால அது மேலே ஆசை வந்துருச்சு. அது பாபி டால் உங்ககிட்ட கொடுத்தா எப்படிலாம் அதை அழகுப்படுத்துவேன்? இந்த இது மாதிரி ராணி வச்சிருக்க மாதிரி. ராணி? ராணி மாதிரி அழகுப்படுத்துவேன். ராணி மாதிரி ட்ரெஸ் பண்ணி விடுவியா? எந்த ஊர் உங்களுக்கு? மதுரை. மதுரை. சென்னை வீட்டில எல்லாம் போய் பார்க்குறப்ப எல்லா வீட்லையும் பாபி டால்ஸ் நிறைய வச்சுருக்காங்களோ? ஓகே. பக்கத்தில் கம்ப்யூட்டர்,
கம்ப்யூட்டர் டேப் ரெண்டுமே. பக்கத்தில் வாட்ச். வாட்ச். என்ன வாட்ச் சார்? சாதாரண வாட்ச். சாதாரண வாட்ச். பக்கத்தில் அவங்கள்ட்ட கொடுங்க. என்ன பொருள், என்ன வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை? ஐபாட். ஐபாட் எதுக்கு? அதை டச் பண்ணிட்டு அந்த மூவ்லாம் பண்ணும்போது நல்லா இருக்கும், சாஃப்டாக. சாஃப்டாக இருக்குமா அந்த ஸ்க்ரீனில் இப்படி பண்ணுறப்போ ஐபேடில்? ஓகே, யார் பண்ணி பார்த்தீங்க நீங்கள்? சில பேரை நான் பண்ணி பார்த்துருக்கேன் வெளியே போகும்போதெல்லாம். வெளியே போகும்போது ஐபேடில் இப்படி பண்ணுறவங்கலாம் பார்த்துருக்கீங்க. அவங்கள்ட்ட கொடுங்க. என்ன பொருள் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்படுறீங்க? கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர். ஏன் கம்ப்யூட்டர்? டைப்பிங் பிடிச்சிருக்கா? யார் டைப் படிக்கிற இப்படி பார்த்தீங்க நீங்கள்? எங்கள் அண்ணா. உங்கள் அண்ணா என்ன படிக்கிறாங்க? வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்க அதை அப்படி டைப் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சஞ்சனா, உங்களுக்கு என்ன பொருள் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை? ரேபிட். ரேபிட்டா? ஏம்மா ரேபிட்டு? ரேபிட்னா ஒரு ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்கும். மயில் குட்டினா அவ்வளோ பிடிக்குமா உனக்கு? எங்கே பார்த்த உனக்கு அப்படி பிடிச்சி போக? ஜூவில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் பிடிக்குமா? இது வரைக்கும் மயில் குட்டி தூக்கி கையில் வச்சுருக்கியா? ஓகே, நான் ஒரு ரேபிட் உனக்கு வாங்கி கொடுத்தா நீ என்ன பேர் வைப்ப அதுக்கு? டிசைட் பண்ணல. சஞ்சனான்னு வச்சுருவோமா? பூரின்னு? உங்கள் வீட்டில் உங்களுக்கு கிடைச்ச அதிகபட்ச பனிஷ்மெண்ட் என்ன? அடிதான். அடிதான். தப்பு செஞ்சா அடிச்சிருது. தப்பு செஞ்சா அடிக்கிறது. அடி தவிர? அம்மா வந்து வீட்டை விட்டு துரத்துது ஒரு மாதிரி பயம் போட்டுவாங்க. பயமுறுத்துறாங்க. வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன்னு பயமுறுத்துறாங்களா? அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி சொல்கிறப்போ? அந்த மாதிரி பயமா இருக்கும். என்ன மாதிரி பயமாக இருக்கும்? சரி, ஓகே. உங்களுக்கு அடியை தவிர வேற எது ரொம்ப பயங்கரமாக ஹர்ட் பண்ணிடுச்சு உங்களை? சூடு வைப்பாங்க எங்கள் அம்மா. சூடு வைப்பாங்களா? வச்சிருக்காங்களா இது வரைக்கும் அம்மா? வச்சிருக்காங்க. எத்தனை தடவைம்மா? நிறைய தடவை. நிறைய தடவை சூடு வச்சிருக்காங்களா? எங்க? கையில். எதுக்கு சூடு வச்சாங்க? நான் தப்பு செஞ்சனால. என்ன பண்ண? என் தம்பியை நான் அடித்தேன், நான் அதுக்கு அடித்தேன். அதுக்கு தம்பி உங்களை அடித்தா நீங்கள் திரும்ப அடித்ததுக்கு உங்களுக்கு சூடு வச்சுட்டாங்களா? சூடுனா சூடு நெருப்பெல்லாம் காட்டி சூடு வைக்கிறது இல்லை. இந்த மெழுகுவத்தி இருக்குங்களா, அதை லேசாக அப்படியே இது பண்ணி விடுவேன், பயங்காட்டி விடுவேன், அவ்வளோதான். அது வந்து அவளுக்கு சுருக்குன்னு படும்போது கொஞ்சம் பயப்படுவாள். எந்த விஷயத்துக்கும் சரி, நீங்கள் என்ன சொன்னாலும் அவள் காதிலே வாங்கிக்க மாட்டாள். அவள் செய்யறத செஞ்சிட்டே இருப்பா. நான் அந்த மாதிரி பண்ணேன்னா கம்மெண்ட் ஆயிடுவான். நான் அது 70களில் அது ரொம்ப பிரபலம். அந்த மெழுகுவர்த்தியிலேருந்து ஒரு ட்ராப்புக்கு போல 2-3 எல்லாம் போடுவாங்க. பட்டு சுருக்குன்னு சுடும். இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நான் கேள்விப்படுறேன் அது. ஆனால் அடிக்கடி பண்ணுறாங்களோ? எப்பயாவது தான். சரி, ஓகே. வேற என்ன? எங்கள் அம்மா ஒரு நாள் சூடு வச்சாங்க. சூடு வச்சுட்டாங்களா? எங்கே வச்சாங்க? தழும்பே இருக்கு லேசா. எப்போ வச்சாங்க இது? தெரியல. சின்ன பிள்ளையா இருக்கப்போவா? இப்போ சூடு வைக்கிறது கொஞ்சம் இருக்குதான். அடி இல்லாமல் வேற என்னத்துக்கும் அழுவீங்க நீங்கள்? எங்கே கொடுங்க. ஹோம்வொர்க் எழுதலைன்னா முட்டி போட வைப்பாங்க. முட்டி போட வைப்பாங்களா? எவ்வளோ நேரம்? 20 hours. 20 ஹவர்ஸா? 20 மினிட்ஸா? 20 மினிட்ஸ் முட்டி போட வைப்பாங்களா? முட்டி 20 மினிட்ஸ் போட்டிருந்தா எப்படி இருக்கும்? வலிக்கும் முட்டி, அழுவேன். இல்லை, நான் வந்து ஜாபுக்கு போயிட்டு வந்தால் ஃபுல்லாக ஹோம்ஒர்க்கெல்லாம் இல்லை, வீடு அப்படி ஒரு அசிங்கமாக இருக்கும். வீடு ரொம்ப இது பண்ணுவாள். வீட்டில் இருக்கிற அந்த கிச்சனில் இருக்க மசாலா சாமான்லாம் எடுத்து சமையல் பண்ணி, வீட்டில் அந்த கோலம் போட யூஸ் பண்ணுற மாவெல்லாம் கோலம் போட்டு ஒரே நாளில் எல்லாமே தீந்துடும். ரொம்ப சடை பண்ணுவாள். நேற்று கூட வந்து சாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இருக்கிறாப்புல. ஸ்பூன் எடுத்தால் ரொம்ப வெயிட்டாக வருது. என்னென்னா சாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இருக்கா. ரொம்ப சட்டை பண்ணுவாள். அளவுக்கு மீறி சட்டை. மாவில் சப்பாத்தி மாவில் தண்ணி ஊற்றி வச்சிருவா. அப்போ முட்டி போட வச்சுருவீங்களோ? முட்டியெல்லாம் போட வச்சுக்க மாட்டேன். சேட்டை பண்ணுவாங்க. முட்டி போட பேப்பர், அண்ணாவோட போர்ஷன் பேப்பரை கிழிச்சு வச்சிருவா. இவளே வச்சிருவா. போட்டு முட்டி போட வைப்பீங்கன்னு தான் சொல்லுது. அது முட்டி நான் போட வைக்க மாட்டேன். லைட்டரில் சூடு வைப்பேன்னு சொல்லுவாங்க. அம்மா ரோட்டில் முட்டி போட வைப்பேன்னுவாங்க. அதுதான். பண்ணது இல்லை. ஆனால் சொல்லி பயமுறுத்துவாங்க. ரோட்டில் முட்டி போட வைப்பேனா? சரி. இவங்க எனவே பேட் வேர்ட்ஸ் வச்சு திட்டுவாங்க. பேட் வேர்ட்ஸ் திட்டுவாங்களா? ஆமாம். எப்படின்னா, ஏ நாய் வா நாய், ஏ வெங்காயம். எங்கள் அப்பா ஏ வெங்காயம், இங்கே வா வெங்காயம். குழந்தைகள் உலகத்துக்குள் மீண்டும் பயணிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, எப்படி இருந்தால் ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும்? வீட்டில் எதெல்லாம் ஜாலியாக இருந்தால் ஜாலியாக இருக்கும்? அல்லது அம்மா அப்பா எதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும்? அம்மா வந்து ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா ஜாலியாக இருக்கும். ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா ஜாலியாக இருக்கும். ஓகே, வேற எப்படிலாம் இருந்தால் ஜாலியாக இருக்கும் வீட்டில்? எங்கள் அம்மா எங்களுக்கு டாய்ஸ் வாங்கி தந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். டாய்ஸ் வாங்கி கொடுத்தா ஜாலியாக இருக்குமா? சரி, அப்புறம்
நம்ம சொல்றத கேட்டா ஜாலியா இருக்கும். சொல்றது நீங்க சொல்றதை கேட்டா ஜாலியா இருக்கும். சரி. ரொம்ப பாசமா இருந்தாங்கன்னா ரொம்ப பாசமா இருந்தாங்கன்னா ஜாலியா இருக்கும். வெரி குட். இங்க கொடுங்க இவங்க கிட்ட. எப்படிலாம் இருந்தா ஜாலியா இருக்கும்? நான் கேக்குறது பென்சில் பாக்ஸ் டெய்லி வாங்கி கொடுத்தாங்கன்னா ஜாலியா. பென்சில் பாக்ஸ் டெய்லி வாங்கி கொடுக்கணுமா? நீ டெய்லி கேப்பியா பென்சில் பாக்ஸ்? நான் கேக்குற மாதிரி டிசைன்ல வாங்கி கொடுத்தா ஜாலியா இருக்கும். நீ கேக்குற டிசைன்ல பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்தா உனக்கு ஜாலியா இருக்கும். ஓகே. எப்படிலாம் இருந்தா ஜாலியா இருக்கும்? ஃபுல் ஃபேமிலி ஹாப்பியா இருக்கும். அப்போ ஃபுல் ஃபேமிலி ஹாப்பியா இருக்கும். எனக்கு பிடிச்சது எங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்தாங்கன்னா எனக்கு செம்ம ஜாலியா இருக்கும். வேற பொருள் வாங்கி தர்றது தவிர? எங்க அம்மா பாசமா இருந்தா ஜாலியா. பாசமா இருந்தா ஜாலியா இருக்குமா? வேற பக்கத்துல சாப்பிட்ட கொடுங்க. எங்க அம்மா நான் பேட் வாட்ஸ்ல திட்டாம இருந்தா ஜாலியா இருக்கும். பேட் வேர்ட்ஸ்ல திட்டாம இருந்தா ஜாலியா இருக்குமா? இவங்கள்ட்ட கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வீட்ல ஏதாவது பார்ட்டி வச்சா ஜாலியா. ஓ பார்ட்டி. ஓகே. இவங்க கிட்ட கொடுங்க. இவங்க கிட்ட. அம்மா என்ன டெய்லி விளையாட விட்டா ஜாலியா ஓ இருக்கும். விளையாட விட்டா ஜாலியா இருக்கும். விளையாட விடுறது இல்லையா? என்ன பண்ண சொல்றாங்க? எப்போ பார்த்தாலும் படின்றாங்க. படின்னு சொல்றாங்களா? சில நேரம் தான் விளையாட விடுவாங்க. அவங்க ஜாலியா விளையாட விட்டா ஜாலியா இருக்கும். பக்கத்துல எங்க அம்மா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கே போக விட மாட்டாங்க. ஓ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக விட மாட்டேங்கிறாங்களா? ஓகே. ராம் நீங்கள் கொஞ்சம் ஷோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் குழந்தைகளுடைய உலகத்தை அழகுபடுத்துகின்றன. அந்த காலத்து குழந்தைகள், அதாவது ஒரு இப்போ 35 வயசில் இருக்கிற அல்லது உங்கள் பீரியட் குழந்தைகளுக்கும் இப்போ இருக்க குழந்தைகளின் உலகத்துக்குமான வேறுபாடாக இதை பார்க்குறீங்க? குழந்தைகள் இப்போ தனியாக வாழ்கிற மாதிரி இருக்குது. குழந்தைகள் இப்போ தனியாக வாழ்கிற மாதிரி? அது அப்பா அம்மா குழந்தைகள் இவங்க தான் இருக்காங்க. வீட்டில் தாத்தா பாட்டி மாமா அத்தை இவரெல்லாம் இல்லாமல் இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஒருத்தவங்க வேலைக்கு போயிட்டு வந்தால் அந்த பொண்ணு அதுக்குள்ளே எல்லாமே செஞ்சு வச்சதுன்னா அந்த குழந்தை மட்டும் தனியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படுது. நம்ம குழந்தையா இருக்கப்போ வீட்டில் எப்போதும் ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தனி குடும்பம், இந்த குட்டி குடும்பம் இருக்கலாம், ஒரு கணவன் மனைவி குழந்தைகள், அது ஒன்று தெரியுது. பட் பொருட்கள் மாறி இருக்கு, ஆனால் இன்னும் குழந்தைகளாகவே இருக்காங்க. முன்னே விட ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்க மாதிரி தோணுது. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? முதல்ல படிப்பு, இந்த ரேங்க்கு வாங்குறது. இப்போ நம்ம ஊர்லலாம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போவோம், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் 5வது வரைக்கும் ஃப்ரீ பாஸ். இப்போ 8வது வரைக்கும் ஆயிடுச்சு. படிச்சுமா படிக்கலான்னு யாரும் கேட்கவே மாட்டாங்க. கரண்ட் வேறு சாயங்காலம் 6 மணிக்கு போயிடும். நம்ம வெளியில் விளையாட போனோம்னா 8 மணிக்கு தான் திரும்பி வீட்டுக்கே வருவோம். டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது. ரேடியோ மட்டும் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கும். அப்போ உங்களோட முழுக்க என்னன்னா வீட்டில் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களோடும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. ஓகே. இன்னைக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்கே பெர்மிஷன் கேட்க வேண்டிய சூழலில் இருக்கும். அதிகபட்சம் நம்ம படிக்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா டிவி பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ டிவி பார்க்க விடாமல் படிக்கணும், இல்லை படிக்கணும். அப்போ அப்பா அம்மாவும் எங்கேஜ் பண்ணுறது தயாராக இல்லை. குழந்தைகள் தனியாக அவர்களுடைய வேலையை பார்க்கணும் சின்ன வயசுலேருந்தே. அப்போ குழந்தைகளுடைய உலகம் ரொம்ப சுருங்கிருச்சு. அவர்களால் புறவுலகத்துக்கு போக முடியல, அவங்களுக்கு விளையாடுவதற்கான இடமே இல்லை. அவருடைய மொத்த உலகத்தையும் என்ன சொல்கிறது, வீடியோ கேம்ஸ், டிவி, அதை விட அதிகமாக பெற்றோர்கள் அவங்கள படின்னு சொல்கிறாங்களே, அந்த படிப்புங்கிறது ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு பார்க்க. படிப்பு பெரும்பாலான இடத்தை அப்படியே வியாபிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அதை தவிர பெற்றோர்கள் என்ன விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணணும், என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பெரும்பாலானவர்கள் பெற்றோர்கள் படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அது மாதிரி என்னென்ன விஷயங்கள் இவங்க செய்கிறது, இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்குது, செய்ய வேண்டாம்னு நினைக்கிறீங்க? குழந்தை இப்படி செய்கிறா, வீட்டுக்கு வந்தால் சப்பாத்தியில் மாவு ஊற்றி வச்சிட்றா, உப்புல தண்ணி ஊற்றி வச்சிட்றான்னா அவள் ஏன் அப்படி செய்கிறாங்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அவள் என்ன மாதிரியான மனநிலையில் இருந்தா, அவளுடைய எதிர்ப்புணர்ச்சி அப்படி காட்டுறாளா, நீங்கள் அவளை விட்டுட்டு போயிட்டீங்க, நான் தனியாக இருந்தேன், நீங்கள் இல்லைன்னா அப்படி பண்ணுவேங்கிறத அவளுக்கு வெளிப்படுத்த தெரியாத விதமாக வெளிப்படுத்துகிறாளா அப்படிங்கிறத நீங்கள் குழந்தைகிட்ட பேசினா தான் தெரியும். லாஸ்ட்டாக உப்புல தண்ணி ஊற்றுனீங்களா, சோத்துல தண்ணி ஊற்றுனீங்களா? உப்புல தண்ணி ஊற்றுனீங்களா? எதுக்கு உப்புல தண்ணி ஊற்றுனீங்க? வாங்கி கொடுக்கல. என்ன வாங்கி கொடுக்கலன்னு ஊற்றுனீங்க? சைக்கிள். ஓ சைக்கிள் கேட்டீங்க, வாங்கி கொடுக்கல, கோபத்தில் உப்புல தண்ணியை ஊற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? குழந்தை கோபத்தில் தான் இதெல்லாம் வெளிப்படுத்துறான்னு தெரியாது, கேட்டதில்லை. தண்ணி ஊற்றிட்டா கோபம் வரும், ரைட், எதார்த்தம் அதுதான். ஆமாம், குழந்தைகள் நம்ம கலகம் செய்யறதை விட்டுறோம். வளர வளர குழந்தைகள் கலகம் செய்வார்கள். அவர்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அவங்களுக்கு பிடிக்காத ஒன்று நம்ம செய்ய சொன்னோம்னா, கட்டாயப்படுத்தணும்னா, அது வன்முறைக்கு உட்படுத்தணும்னா அவங்க அதை வேறு விதமாக வெளிப்படுத்துவாங்க. அது அப்படி வெளிப்படுத்துவதற்கு காரணம் ஒன்றும் உங்கள் மேலே இருக்க மரியாதை நேரடியாக சொல்ல முடியாது, 2 அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது. அப்போ நம்ம தான் அவங்களுடைய வெளிப்பாட்டினுடைய இதை புரிஞ்சுட்டு அவங்க ஏன் வெளிப்படுத்துகிறாங்கன்னு கண்டுபிடிச்சோன்னா, அது எதனால் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சோன்னா, அதை ரொம்ப சுலபமாக நீங்கள் பேசிட முடியும். அப்போ நம்ம முதியவர் நம்மளுக்கு எல்லாமே தெரியுங்கிறத விட்டுட்டு நம்ம அந்த குழந்தையினுடைய உலகத்துக்குள்ளே போய் குழந்தைகிட்ட பேசினாலே இந்த பிரச்சனைகள் இருக்காது. கீராஜ் ஒரு கதை எழுதியிருப்பார். ஆஃபீஸில் முதலாளி தொழிலாளி அடித்தார். தொழிலாளி வீட்டுக்கு வந்தார், அவனோட பையன் அடித்தார். பையன் போய் நாய் அடித்தான். ஸோ இந்த நாய் போய் ரோட்டில் போகிறவத்தனை கடிக்கும். இப்போ ஒரு இடத்துல விழுந்த அடி அப்படி ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும். பட் இன்னொன்று இப்போ பார்த்த வரைக்குமே முன்னை விட குழந்தைகள் நிறைய பொருட்கள் கேட்பது போல இருக்கு.
ஏன்னா பேரலா மார்க்கெட் நிறைய பெருசா விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய கேட்குறாங்க. டிவி, அதாவது குழந்தைகளுக்கு எது விலைன்னு தெரியாது. அவன் லேப்டாப் 2000 ரூபா தான், குழந்தைகளுக்கு விலை எதுன்னு தெரியாது. எல்லார் வீட்லயும் டிவி இருக்கு. டிவி முழுக்க பொருட்கள் நிறைந்திருக்கு. எல்லாமே ஷாப்பிங் மால். நீங்க வெளில கூட்டி போனீங்கனாலே, நீங்க ஒரு தியேட்டருக்கு போனா கூட ஒரு கடை வீதிக்கு முன்னெல்லாம் ஒரு தியேட்டர் தனியா இருக்கும், ஹோட்டல் தனியா இருக்கும், கடை தனியா இருக்கும். இப்போ நீங்க ஒரு மாலுக்குள்ள போனீங்கன்னா தியேட்டர் விட்டு வெளில வந்தோடனே ஒரு டாய் ஷாப் இருக்கும். ஸோ நீங்க பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு கன்சியூமர் உலகத்தில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அன்னைக்கு நம்ம மிஞ்சி போனால் வந்து என்ன கேட்போம்னா மிட்டாய் கேட்போம். இன்னைக்கு வந்து அந்த மிட்டாய்களே பல வகைகள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம 4 நாள் காசு கொடுத்து வாடகை சைக்கிள் எடுத்து ஓடுறதுக்கு 4 நாள் கேட்போம். சைக்கிள் வாங்கி கொடுங்கிறது வந்து பெரிய, ஏன்னா சைக்கிளே பயங்கர எக்ஸ்பென்சிவ். இன்னைக்கு இந்த பொருட்கள்லாம் நீங்க வாங்கிட முடியும்னு டிவியில் பார்க்குறாங்க, அந்த குழந்தைகளே பயன்படுத்துறாங்க. ஆனால் குழந்தைகள் இப்போ பார்க்குறப்போ இது அவங்களுடைய பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. எப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வீட்டிலன்னு கேட்குறப்போ பசங்க வேற மூக்கே போகல. பெரும்பாலான பிள்ளைகள் இது வாங்கி கொடுத்தா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? லஞ்சம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் பொருள் வாங்கி கொடுக்குறது லஞ்சம். என்னன்னா என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. காம்பன்சேஷன். நீ என்ன குறை கேட்காம இருக்கிறதுக்கு நான் உனக்கு லஞ்சம் கொடுத்துறேன். ஏன் இன்னைக்கு அப்பா வந்து லேட்டாக வந்தேன், அம்மா லேட்டாக வந்தேன், வர்றப்பே உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தா நீ லேட்டாக வந்தால் பரவாயில்லைங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ பெற்றோர்கள் தங்களுடைய தவறுகளுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து லஞ்சம் கொடுத்து குழந்தைகள் அதை பிளாக்மெயில் கூட ஒரு இடத்துல பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்போ குழந்தைகளை, இந்த காலத்து பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி முழுக்க ஒரு பொருள் சார்ந்த உலகம், இன்னொரு பக்கம் படிப்பே வாழ்க்கை என்று நம்ப வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகம். இந்த உலகத்துக்குள்ள பிள்ளைகளை அவர்கள் உலகத்தில் ஒரு சுதந்திரமாக வாழ்வதற்கு எப்படியான ஒரு வளர்ப்பு முறை பெட்டர்னு நினைக்கிறேன்? நம்மளால் இனிமேல் கூட்டு குடும்பத்துக்கு திரும்பி போக முடியுமான்னு நம்மளுக்கு தெரியல. நம்மளுடைய அமைப்பு மாறிடுச்சு. எவ்வளோ அதிகமாக நம்ம அவங்களோட நேரம் செலவிடுகிறோம். நம்மளுடைய ப்ரையாரிட்டி அவங்க தான் அப்படின்னு நம்ப வைக்கிறது. இந்த வீட்டினுடைய பிரதானம் நீ தான், என் வாழ்க்கையினுடைய பிரதானம் நீ தான், எல்லாமே நான் உனக்காக தான் செய்கிறேங்கிற அந்த குழந்தையை நம்ப வைக்கிறது. அதுதான் சிக்கலா இருக்கிறான். ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையை குழந்தைக்காக ஒப்படைச்சிருக்காதா தான் ஒப்படைக்கிறது வேற, அதாவது கமிட்மெண்ட் வேற, பிரதானம் வேற. அது பணம் சம்பாதிக்கிறது சொல்ல. ப்ரையாரிட்டிங்கிறது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கு, இந்த இடத்துல டிவியில ஒரு பாட்டு போயிட்டு சீரியல் போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல குழந்தை ஒன்று வரைஞ்சிட்டு இருக்கா, நீங்க சீரியல் பார்க்க போறீங்களா வரைகிற பார்க்க? அந்த பிரதானம், அதான் ப்ரையாரிட்டி. அவங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுல இருந்து, ஸ்கூல் விட்டோன்னு கூட்டு வரதுல இருந்து, அது நடந்து வரப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க, ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறது, எந்த விதத்திலையும் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபில்ட்ரே பண்ணாமல், இதை சொன்னால் திட்டுவாங்கிற பயமே இல்லாமல் சொல்லுவதற்கான அனுமதி கொடுப்பது. அப்புறம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை அவங்களே தேர்ந்தெடுக்க அனுமதிப்பது. நான் இன்னைக்கு விளையாட போகிறேன்னா சரி நீ விளையாடுங்கிற சுதந்திரத்தை கொடுக்குறது, உன் டைமை நீயே மேனேஜ் பண்ணுன்னு கொடுக்குறது, நான் உன்னை நம்புறேன்னு சொல்கிறது தான் அதனுடைய முக்கியமான விஷயம். ஒரு ஆவரேஜான மார்க்கு தான் குழந்தை எடுக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது? ஒன்றுமே டியூஷன் வைக்காதீங்க, எதுவுமே வைக்காதீங்க. 8ஆவதுக்கு மேலே படித்தாது போதும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி தான் ரஷ்யன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் 5வது 8 வயசில் தான் ஸ்கூல்லேயே சேர்க்க சொல்கிறாங்க. நம்ம ஸ்கூலில் முதல்ல 5ஆவதுல தான் சேர்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 2.5 வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வச்சுக்க முடியாதுங்கிறதுனால நம்ம ஸ்கூலில் விட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஸ்கூல் எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்பா அம்மா வேலைக்கு போகிறனால அப்போ வீட்டிலும் பள்ளியிலும் குழந்தைகள் கிட்டத்தட்ட அனாதையாக இருக்கக்கூடிய இந்த நாளில் அவங்கள நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். குழந்தைகள் உலகத்துக்குள் மீண்டும் பயணிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ 7லேருந்து 10 வயசுக்குள்ள குழந்தைங்களை நம்ம கூட்டு வந்து உட்காந்து வச்சு பேசிகிட்டு இருக்கோம். அதில் இந்த குழந்தைகள் வந்து இந்தியாவினுடைய ஒரு 20% ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. 20%க்கும் குறைவான குழந்தைகளை தான் இவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்போது இன்னும் மிச்சம் இருக்கிற 80% குழந்தைகள் இந்த மாதிரி குழந்தைகளாக இல்லாமல் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைகளாக இருக்காங்க. இப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் குடும்பம் இருக்குது, இவங்க ஒரு மிடில் கிளாஸ் இல்லை ஏதோ ஒரு இதில் இருக்காங்க. இந்த குழந்தைகள்கிட்டயே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தபோது என்ன தெரிய வந்துச்சுன்னா, பிரேக் விடுற வரைக்கும் அவங்க பேசின ஒரு இயல்பு அது வேற இயல்பு. நீங்கள் பிரேக் விட்ட பிறகு பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் ஏதோ சொல்லி கொடுத்துட்ட மாதிரி தெரியுது இப்போ பேசுறது. ஆமாம், இந்த பிரேக்குக்கு பிறகு நீங்கள் கேட்கும்போது குழந்தைங்களாம் ரொம்ப அடல்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கலாம். இது மாதிரி குழந்தைகளை நான் ஸ்டடி பண்ணும்போது ஒவ்வொரு வயசுக்கும் என்னென்ன பிஹேவியரல் சேஞ்ச் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவான புத்தகங்கள் தான் இருக்குது. 8 வயசில் ஒரு குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணும், 8 வயசில் மிடில் கிளாஸ் குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் ரெஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை பெருசாக, இன்னும் தீர்வுகளே கண்டுபிடிக்க முடியும். இவர்களுடைய விருப்பத்தில் இவர்கள் வளர்க்கிறார்கள், அவ்வளோதான். இவங்க விருப்பத்தில் இவங்க வளரவே இல்லை. முன்னாலேயுமே கூட பெற்றோர்கள் தங்களுடைய விருப்பத்தின் ஏற்பதான் பிள்ளைகளை வளர்த்துருக்கிற மாதிரி தான் படுது.
அப்பாக்கள் சொன்னாங்க, படிக்க வச்சாங்க. அவங்க தன்னுடைய பிள்ளை எப்படி வளரணும்னு நினைச்சாங்களோ அப்படியே தான் அனுமதிக்கப்பட்டாங்க. இல்லை நீங்க காலேஜ் வரைக்குமே கிட்டத்தட்ட அப்பாக்கள் சேர்த்தது தான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும், என் பீரியட் வரைக்குமே கிட்டத்தட்ட அப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ இப்போதான் இப்படி நடக்குதுன்னு மட்டும் சொல்லிட முடியாது. எல்லா காலகட்டத்திலுமே நம்ம இந்திய அமைப்பில் பெரும்பாலும் அப்படித்தான் இருந்திருக்கு. என்ன இருந்துச்சு? பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் பிள்ளைகள், என் பிள்ளை இப்படி வளரணுங்கிற ஒரு மனநிலையோடு தான் பிள்ளைகள் வளர்க்கப்பட்டிருக்காங்க பெரும்பாலும். இல்லை இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் காலமாற்றம்னு சொன்னதை நான் கொஞ்சம் விரிச்சு சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இது கொஞ்சம் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கு தான் ஆகணும். ஒரு 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 4000 வருஷமாக குழந்தைகள் பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் இந்த சமூகம் வளர்ந்துச்சு. கடந்த ஒரு 200 வருஷமாக தான் இந்த இந்த வளரும் பருவத்தில் இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்கிற ஆராய்ச்சிக்கு வந்துச்சு. 1989 தான் யுனைடெட் நேஷன்ஸோடைய யூனிசெஃப் குழந்தைகள் உரிமைக்கான கன்வென்ஷன் வந்துச்சு. அந்த கன்வென்ஷனில் 23 உரிமைகள் குழந்தைகளுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 23 உரிமைகளை இப்போ இந்த பெற்றோர்கள் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, எந்த அடல்ட்டும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. 1950க்கு பிறகு கான்ஸ்டியூஷனில் இருந்த ஒரு சிலர் குழந்தைகளெல்லாம் டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கும் போது இன்று வரைக்கும் ஒரு குழப்பம் என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில்னா, குழந்தைனா யார் என்கிற வரையறை. ஒரு சட்டம் ஒன்று வரையறை செய்யுது. நீங்கள் திருமணம் சட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 21 தான் குழந்தை, 21 வரை குழந்தைன்னு சொல்லும். அதே தொழிலாளர் சட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 வயசு வரை குழந்தைன்னு சொல்லும். ஜூனியர் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி கிரிமினல் லா எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 வரை குழந்தை, 18 வரை குழந்தைன்னு விவாதம் செய்வாங்க. சைல்டு லேபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14 வரை தான் குழந்தை என்று சொல்லுவாங்க. கல்வி கொடுக்கணும், இந்த நாடு வந்து குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கணும்னா 3லிருந்து தான் குழந்தையே தொடங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ 0, 1, 2, 3 வந்து இந்த நாடு குழந்தைன்னு ஏற்றுக்கிறது இல்லை. கட்டாய கல்வி வரும்பொழுது 3 வயதை தாண்டட்டும், பிறகு பார்த்துக்கலான்னு தான் இந்த அரசாங்கம் பேசுது. ஆக இந்த சில இடத்துல குழந்தையோடைய உயரத்தை மெஷர் பண்ணுறாங்க, சில இடத்துல குழந்தையோட வயசை மெஷர் பண்ணுறாங்க. ராம் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் இப்படி அரசாங்கம் தனக்கு எப்படி வசதியோ, எப்படி வசதியாக இந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணால் அவங்களுக்கு செலவு குறையுமோ அப்படி தான் இந்த குழந்தைகளை ஹேண்டில் பண்ணால். இன்னும் குழந்தைனா என்ன, குழந்தைனா யார் போன்ற டெஃபினிஷன்ஸ்க்கே இந்த நாடு இன்னும் கிளியர் கட்டாக வரல. அடல்ட் வேர்ல்டு, நான் அடல்ட் வேர்ல்டு, அவ்வளோதான். சைல்டு வேர்ல்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, குழந்தைகள் உலகம்னு ஒன்று இல்லை, அடல்ட் உலகம் என்று ஒன்று இருக்கிறது, பெரியவர்களின் உலகம் ஒன்று இருக்கிறது. அதற்குள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ முடிஞ்சா நீங்க யூ ஆர் பர்மிட்டட், அதர்வைஸ் யூ ஆர் நாட், யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் த சொசைட்டி. ராம், இது எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு அனலிட்டிக்கல் வியூவாக பார்க்குறீங்களா இல்லை கொஞ்சம் பெசிமிஸ்டிக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ ஸ்பெசிமிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு கூட இன்னொன்று ஒரு இது இருக்குது. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இவங்களே நான் ஒரு க்ரீமி லேயர் கிட்ஸாக தான் பார்க்குறேன். இப்போது நார்வேயில் நான் ஒரு ஸ்கூலில் டீச் பண்ணேன். அவங்கெல்லாம் ஒரு பள்ளிக்கூடம் குழந்தைகளை ஒரு கைதிகள் மாதிரி தான் நடத்துது. நான் பள்ளிக்கூடத்தில் தங்கமீன்கள் பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளிக்கூடம் பேர் சொல்ல தவறுன்னு நினைக்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்தை ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, அந்த அமைப்புங்கிறது அவ்வளோ இறுக்கமாக தான் இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. முன்னெல்லாம் நான் படிக்கிற எப்படி ஸ்கூல் இருக்குன்னா, மைதானம் இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும், நடுவில் கட்டடம் இருக்கும். இப்போ மைதானம் கிடையாது, மரங்கள் கிடையாது, கட்டடம் மட்டும்தான். உன்னோட டீச்சர்ஸ்க்கும் ஓரளவு கவர்மெண்ட் சேலரி கொடுத்துருந்தாங்க. இப்போலாம் ப்ரைவேட் ஸ்கூலில் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். டீச்சர்ஸும் குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்குறதில்ல, அவங்களோட வேர்ல்டுலேருந்து தான் பார்க்குறாங்க. குழந்தைகளுக்கான படங்கள் கிடையாது, குழந்தைகளுக்கான புத்தகங்கள் கிடையாது, குழந்தைகளுக்கான என்ன சொல்கிறது, இப்போ இவர் சொன்னது வந்து கிட்டத்தட்ட இந்த அதான் உண்மை. 4000 வருட இலக்கியத்தில் குழந்தைகளுக்கான இலக்கியம்னா தமிழில் நீங்கள் 2 தான் எடுக்க முடியும். எங்கேயாவது ஏதாவது இந்த தாலாட்டு பாட்டு இருக்கும், அது குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கான பாட்டாக இருக்கும். மற்றபடி குழந்தை வளர்ப்பை பற்றியான புத்தகங்கள்லாம் இப்போ தான் ரொம்ப வந்திருக்கு. பட் ஆனால் இப்போ இது கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் இப்போ என் குழந்தைய வளர்க்குறதுங்கிறது வந்து அவள் என்ன சொல்கிறா, அவளுடைய உலகத்திலிருந்து அதை. ஆனால் இந்த தங்கமீன்கள் கதையும் இதுதான். கிட்டத்தட்ட ஒரு அப்பா தன் மகளை அவள் விருப்பப்படி வளரட்டும் நினைப்பதை சமூகம் என்பது ஒத்துக்கொள்வதா இல்லை, குடும்பம் ஒத்துக்கொள்வதா இல்லை. அவர்கள் இருவரும் முட்டாளாக தான் பார்க்கப்படுறாங்க. இதுதான் சமூகத்தினுடைய பார்வை. ஒரு குழந்தைய நீங்கள் ரசிச்சிங்கன்னா, ஒரு குழந்தைய அதன் போக்கில் விட்டீங்கன்னா, அந்த அப்பா அந்த குழந்தையை கெடுக்கிறாருங்கிற பார்வை, இல்லாட்டி அந்த குடும்பம் அந்த அம்மா இல்லை யாரோ ஒருத்தர் கெடுக்க, அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க சமூகம். சஞ்சய், நீங்கள் தான் அந்த அடல்ட் வேர்ல்டுங்கிற ஒரு வேர்டையும் காயின் பண்ணீங்க. அப்போ இந்த அடல்ட் வேர்ல்டுக்குள்ளே இந்த குழந்தைகளுடைய ஆசைகள், உரிமைகள் இதெல்லாம் எங்கெல்லாம் நசுக்கப்பட்டு இவங்களை ஒடுக்கி வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? அடல்ட்டுடைய பொழுதுபோக்கை இவர்கள் ரசிக்க வேண்டும், அதில் தான் இவர்களும் போக்கிக் கொள்ள வேண்டும். அடல்ட்டினுடைய விருப்பங்களுக்கு தான் இவங்க உடை அணிய வேண்டும். அடல்ட் விரும்புவதை தான் இவங்க படிக்கணும். அடல்ட் விரும்புகிறவங்கள தான் இவங்க பிற்காலத்தில் வந்து கட்டிக்கணும். இவங்க விரும்புகிற அடல்ட்டோட தான் அவங்க பேசணும். இவர் அங்கிள்னா அங்கிள் கிட்ட ஹலோ சொல்லணும். அந்த அங்கிள் இவர் பிடிச்சிருக்கோ அப்போ அதெல்லாம் கிடையாது. இவங்களுடைய நண்பர்கள் தான் அவங்களும் நண்பர்கள் ஆக்கிக்கணும், உறவினர்கள் ஆக்கிக்கணும். இப்படி
இந்த நாட்டில் 21 வயசு வரைக்கும் இவங்க விரும்புகிற தான் இவங்க கட்டிக்கிட்டு வாழணும். ஆல்மோஸ்ட் இவங்களுக்கான வாழ்க்கை என்பதே ஒன்று இல்லை. இவங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடிஞ்சால் அப்பா அம்மாவோட சொத்து கிடைக்கும். என் மகன் எதையுமே செய்ய வேண்டாம், அவன் 10 தலைமுறைக்கு சொத்து நான் சேர்த்து வைப்பேங்கிறது என்ன வாழ்க்கை? அதில் ஒன்றுமே அர்த்தமே இல்லையே. என் மகளும் எதுவும் செய்ய தேவையில்லை, என் மகளை எவ்வளோ வேணாலும் நான் செலவு பண்ணி கட்டி கொடுத்துருவேன்னா அப்புறம் என்ன உன் மகளுக்கும் மகனுக்கும் இங்கே என்ன சேலஞ்ச் நீங்கள் கொடுக்குறீங்க? ஒன்றுமே கிடையாது. ராம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவருடைய அந்த வரிகள், 2 வரியோ 4 வரி அழகான கவிதை போல சினிமாவில் சொல்கிறதும் சரி, அல்லது உங்களுடைய ப்ரொமோஷன்ஸில் நான் பார்த்ததும் சரி, பேசும்போதும் சரி. ஸோ உங்களுக்கும் உங்கள் மகளுக்குமான அந்த அழகியல் உறவை இந்த உங்கள் படத்தில் வந்தது அல்லாமல் ஒரு கவிதையாக எனக்கு சொல்ல முடியுமா? அதோடு நான் அந்த ஷோ என் பண்ணணும்னு பிரியப்படுறேன். இல்லை, கவிதையாக சொல்லணும்னா தங்கமீன்கள் கதையை 2 பேர் எழுதியிருக்கோம். ஒன்றுன்னா இன்னொன்று என் மக அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் நேரடியாக எழுதினேன், என்னை எழுத வச்சது அவன் சொல்லலாம். இதே பொருள் நீங்கள் கேட்ட இதே கேள்வி தான் கதை வந்து அவளுடைய 7வது பிறந்த நாளைக்கு வந்து இந்த டிவியில் ஓடோஃபோன் விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா ஓடோஃபோன் நாய் வேணும்னு சொல்லி கேட்டா. நான் சரி, நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கேட்டேன். நம்ம எப்போதுமே இந்த ஃபோனில் பேசிட்டு இந்த வண்டி ஓடிட்டு இருக்க அந்த சிக்னல் கவனத்தில் குழந்தை சரி சரி அப்படின்னு ஒன்று வச்சுருவோம்ல. நம்ம வந்து அதை தான் நான் அடல்ட்டாக பண்ண தவறு. ஒரு குழந்தை எப்படி கேட்குறாங்கிறது கூட நம்ம ஒரு வேற ஏதோ வேலை விஷயத்தில் சரின்னு சொன்னதை எடுத்துக்கிட்டு அதை அவர் கிட்டத்தட்ட அவரோட மூச்சாயிடுச்சு. நாய் வரும்னு சொன்னால் ஹோம்ஒர்க் எழுதுறா, நாய் வரும்னு சொன்னால் டிவி பார்க்க முடியாது. இப்போ எல்லாரும் நாயை வந்து அவன் மேலே வந்து ஒரு திருப்தியாக பயன்படுத்தாமல் இதுக்கு நடுவில் நம்ம வெவ்வேறு பணிகளுக்கு நடுவில் அந்த அதுக்கு இருக்க பிறந்த நாளைக்கு இன்னொரு 6 மாதம் ஒரு கடைசியாக ஃபோன் பண்ணி குதிரைன்னு பேர் வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, எனக்கு உண்மையாக குதிரை குட்டி வாங்கணும்னு தான் ஆசை, ஆனால் தாத்தா சொன்னார் ரொம்ப காஸ்ட்லின்னு, உனக்கு கஷ்டம், நாய்க்குட்டினா குட்டி தானே அது காஸ்ட்லி இருக்கா, இல்லை வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டேன். நான் சரின்னு சொல்லிட்டேன். நம்ம பொண்ணு வந்து நம்மள்ட்ட என்ன பணம் இருக்குது இவ்வளோலாம் தெரிஞ்சு சொல்கிறேன். போய் நாய் விலை கேட்டால் அவன் 25,000 ரூபா சொன்னால் என்னால் அந்த அதிர்ச்சியே தாங்கவே முடியல. ஏன்னா ஒரு நாய்க்குட்டிக்கு 25,000 ரூபா கொடுத்து வாங்க முடியுமாங்கிறது. இப்போ என்னன்னா இவள்கிட்ட போய் நான் இது எப்படி காஸ்ட்லி எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அவள் வந்து இவ்வளோ நாள் ஒரு 3-6 மாதம் யோசிச்சுட்டா, கேட்டால் அதுக்கான ஒரு கற்பனை உலகத்தெல்லாம் உருவாக்கிட்டா. நான் இதை முதலே என்ன பண்ணியிருக்கணும், நாய்க்குட்டி கட்டின அதோட விலை என்னன்னு நான் கேட்டு சொல்கிறேன், அந்த விலை முடிஞ்சால் வாங்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன்னா அது வேற. நான் எனக்கு விலை தெரியாமல் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதை வச்சு ஒரு கற்பனையில் போயிடுறேன். அவள் என்ன நினைக்கிறான்னா குட்டி நாய் ரொம்ப காசு கம்மியாக தானே இருக்கும். அவள் நிறைய பேருக்கு அதை சொல்லிட்டா. அதை வந்து நம்ம வந்து முறியடிச்சோன்னா அவளுடைய மொத்த என்ன சொல்கிறது அதை வச்சு உருவாக்கின ஒரு உலகத்தை உடைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி எனக்கே அன்னைக்கு அந்த ஒரு 25,000 ரூபாய் அந்த ஒரு 15 நாளில் புரட்டி ஒரு நாய்க்குட்டிக்கு படாத பாடுபட்ட அந்த ஒரு இடத்துல இருந்து தொடங்கினதான் தங்கமீன்கள். தங்கமீனுடைய மொத்த கதையும் இதுதான். அதாவது இப்படி சொல்லலாம், அது மகள்கள் கேட்பவற்றை முடிந்தவரை முடியாது என்று சொல்லிவிடக்கூடாது என்கிற வாழ்க்கையை வாழத்தான் அப்பாக்கள் ஆசைப்படுகிறார்கள் அப்படிங்கிறதான். முடியுதோ ஆசைப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த வரி தான் தங்கமீன்கள். ஓகே, வெரி நைஸ். ஆக்சுவலாக இந்த ஷோ இந்த 2 அங்கிள் என்ன பேசுனாங்க நமக்கு புரிஞ்சுச்சோ புரியல, ஆனால் உங்களுக்காக பேசியிருக்கிறாங்க. இவர் சொன்னது உங்களுக்கு சில பேர் ஹர்ட்டிங்காக இருந்திருக்கலாம், பட் முகத்தில் அறையும் சில உண்மைகளை சன்ஷைன் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி வந்து இந்த குழந்தைகளை வெறும் குழந்தைகள் போலவே பாவிக்க ஒரு விஷயத்தில் ஒன்று எனக்கு ரொம்ப உறுத்துச்சு. குழந்தைகள் சர்வைவர்ஸ் அப்படின்னார். இது அடல்ட்டுடைய வீடு, இது அம்மா அப்பாவினுடைய வீடு. அந்த வீட்டில் நீங்கள் குழந்தை ஓன்னு கத்துனா பள்ளிச்சுன்னு வச்சுட்டு அப்பா டிவி பார்த்துட்டு இருக்கல என்ன நீ அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் நீங்கள் 2 பேரும் அடிச்சுட்டு இருக்கப்ப படிக்கிற பிள்ளை வந்து உங்கள் 2 பேரும் அடிக்க முடியாது. ஸோ இந்த வீட்டில் ஒரு குழந்தைக்கான அதிகாரம் இல்லை, ஆனால் அந்த வீடே குழந்தைக்கானதுன்னு சொல்கிறீங்க. அப்பாவும் அம்மா உனக்காகத்தான் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த குழந்தைக்கு நம்ம எல்லாரும் நினைக்கணும், பொருள் ரீதியான பண ரீதியான விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வதன் மூலமாக அவருடைய எதிர்காலத்தை நம்ம ஒரு சோஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறதா நினச்சிட்டு இருக்கோம். பட் அதுக்கு பேர் கன்ஃபர்மேஷனான்னு தெரியல. இது ஒரு ஐடியல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான். இவர் சொல்லக்கூடிய அளவுக்கான அல்லது இவர் சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே நம்ம எல்லாரும் போயிட முடியுமான்னு தெரியல. இது ரொம்ப ஒரு மாடர்ன் திங்கிங் போல் உங்களுக்கு தெரிஞ்சாலும் உளவியல் ரீதியாக இது ஒரு சரியான பார்வை தான். இதோட ஃபியூச்சர், இது நாளை எப்படி இது நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இவங்களோட எதிர்காலம் என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி இருக்குது. மீடியாக்கள் பதிவு செய்யாத ஒரு 2-3 விஷயத்தில் என்னென்னா, குழந்தைகளுக்கு சங்கம் அமைப்பதற்கான உரிமை இருக்குது. இது யுனைடெட் நேஷன்ஸ் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இந்தியாவும் அதை ராட்டிஃபை பண்ணியிருக்கு. குழந்தைகளுக்கு சங்கம் அமைப்பதற்கான உரிமை இருக்குது. குழந்தைகளுக்கு தகவல் கோரும் உரிமை இருக்குது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் அவங்க தகவல் கோரலாம், அதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. குழந்தைகளுக்கு நீதிமன்றத்தை அணுகி மீடியாவை அணுகி தங்களுடைய பிரச்சனையை பதிவு செய்வதற்கான உரிமை இருக்குது. ஒரு மீடியாவோ நீதிமன்றமோ ஒரு குழந்தை வந்து ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது நீ போ உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறதுக்கான மறுப்பதற்கான உரிமை நீதிமன்றத்திற்கும் மீடியாவுக்கும் இல்லை. இது அதிகம் பதிவு செய்யப்படாத விஷயங்கள். குழந்தைகள் உலகத்துக்குள் மீண்டும் பயணிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நெருக்கிறோம் பெற்றோர்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். எப்போ பார்த்தா நீ நான் நம்மளே கூப்பிட்டு திட்டாயின்னு உங்களுக்கு தோணலாம்.
நீங்க எப்படியோ அது மாதிரி இங்க வந்திருக்க கெஸ்ட்டுங்களும் இவருக்கும் மகள் இருக்கு, நிகழ்ச்சி நடத்துறவருக்கும் மகள் இருக்கு, நிகழ்ச்சியோட டைரக்டருக்கும் மகள் இருக்கு, எல்லாருக்கும் மகளும் மகனும் இருக்காங்க. இது நம்ம எல்லாருக்கும் சேர்த்த ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஒரு பரிசு கொடுக்குறப்ப சில பேருக்கு கொடுக்கல நீங்க கோச்சுக்கூடாது, சரியா? எல்லாருக்கும் அந்த ப்ரைஸ் அப்படின்னு நினச்சிக்கணும். ஓகே, சும்மா ஜஸ்ட் டோக்கன் ஆஃப் லவ். எல்லாருமே அன்பு இருக்கு, சில பேருக்கு மட்டும் நம்ம ப்ரைஸ் கொடுப்போம், சரியா? நிறைய பேர் உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னப்போ நிறைய சொன்னீங்க. ஆனால் ஒருத்தவங்க ரொம்ப கிரியேட்டிவா, ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப அழகா, ஆஹா அருமையா இருக்கே அப்படின்னு நினைக்க வச்சாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷர், அவங்க சைக்கிள் வச்சிருக்காங்க, இவங்க சைக்கிள் வச்சிருக்காங்க, எனக்கு ஃபோன் வேணும், கம்ப்யூட்டர் வேணும், அதெல்லாம் வந்து நமக்கு கிரியேட் பண்ணப்பட்டது. ஆனால் கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு கிரீடம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. ரசனையா அந்த வெள்ளியில் அல்லது தங்க மாதிரி இருக்கிறதுல அது போட்டுட்டா அழகாக இருக்கும், அப்படி ஒரு ப்ரைடு கிடைக்கும்னு சொந்தமாகவே ஒரு க்ரியேட்டிவிட்டி, அது ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. அதனால அதை அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி கிரீடம் நான் கொடுக்க போகிறேன். கிரீடம் நான் தலையில் வைக்கிறது இல்லை, ஒரு சின்ன கிஃப்ட். ஓகே, ஒரு நகை வாங்கிக்கலாம் நீங்கள். அதில் கிரீடம் செய்ய முடியுமான்னு தெரியல. திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு பரிசு. உங்களுக்கு என்ன பொருள் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை? கிரீடமாடா, சூப்பரா. எதுக்குடா கிரீடம் வேணும்? கிரீடம் எப்படி இருக்கும்? கோல்டு கலர்ல இருக்கும், டிசைனா சில்வர் கலர்லயும் டிசைனா இருக்கும். என்ன கலர்? கோல்டு கலர் வேணுமா இல்ல சில்வர் கலர் வேணுமா? கோல்டு சில்வர் ரெண்டும் வேணுமா? எனக்கு ஒண்ணு, எங்க தம்பிக்கு ஒண்ணு. உனக்கு ஒண்ணு, உன் தம்பிக்கு ஒண்ணா? ஓ சோ குட். என்ன பண்ணுவீங்க அதை வாங்கி நீங்க? ஸ்கூலுக்கு பர்த்டே வரும்போது போட்டுப்பேன். வாங்க ஓடியாங்க. ஏற்கனவே பூ கிரீடம் வச்சிருக்காங்க தலைய. இது பேண்டா? ஆனா உனக்கு கிரீடம் மாதிரி தான் இருக்கு, சரியா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். குழந்தைகளை நம்ம எப்பொழுதுமே நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் தாங்கிக்கிற ஒரு ஆளாக தான் நம்ம பார்க்குறோம். அடித்தா வாங்கிக்கிற, திட்டுனா கேட்டுக்கிற, கொஞ்சினா நமக்கு நல்ல மூடு இருக்கல அவங்களை கொஞ்சம், கெட்ட மூடு இருந்தால் அவங்கள திட்டுவோம். பட் ரெண்டே அவங்க உடனே ரிசீவ் பண்ணிக்கணும். பட் அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது, அந்த மனசுக்குள்ளே சில உணர்வுகள் பொங்கி வருது. நம்ம மாதிரியே அவங்களும் தே ஆர் ஆல்சோ இமோஷனல். அதை ஒரு கரெக்டான தருணத்தில் ரொம்ப இயல்பாக அந்த பொண்ணு வெளிப்படுத்துச்சு. எஸ், எங்கள் அம்மா ரொம்ப லவபுளாக இருக்காங்க, ஆனால் என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு பிடிக்காத ஒரு ட்ரெஸ்ஸை நான் ஏன் போகணும், எனக்குன்னு ஒரு ரசனை இருக்குது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை. அந்த பொண்ணு அவங்க அம்மா சொன்னாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை அவள் அழுவான்னு சொல்லிட்டு. பட் அழுதுனால தான் அவங்களுக்கும் மனசு வலிக்குது அப்படிங்கிறத அவங்க தான், அந்த பொண்ணு தான் புரிய வச்சது. ரொம்ப திருத்தமாகவே முதலேருந்து பேசுச்சு. நமக்கு அவரோட பிஸ்னஸ், நம்ம டைம் ஸ்பெண்டிங் எல்லாமே இவ ஒருத்திக்காண்டி தான் ஸ்பெண்ட் பண்ணி கிளம்புவோம். அப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸில் ஆரம்பிச்சிருவா, எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு குத்துது, நான் போட மாட்டேன். இங்கே பாருமா, நீ இந்த ட்ரெஸ் போட்டாட்டி வெளியே வர முடியாது, வேறு எதுனா போட்டாலும் அப்போ நான் வெளியே வரல. ஸோ அந்த அந்த வெளியே போகிற மூடே ஸ்பாயில் ஆயிரும். ஓகே, தப்பு பண்ணாலும் சாரி கேட்கறது இல்லை. சாரி கேட்பேன். அப்போ கூட ரொம்ப ரியலைஸ் பண்ணி சொல்லவே இல்லை. சீக்கிரமாக சொல்லன்னு சொல்ல மாட்டாங்க. ரியலைஸ் பண்ணி சொல்லலை, ஏன் இவ்வளோ சீக்கிரத்தில் சொல்கிறேன் சொன்னாலும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம வேறு ஏதோ சொன்னாலும் சொல்லுவாங்க, வேறு ஏதோ நினச்சிட்டு சொல்கிறோன்னு அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. அம்மாட்ட நீங்கள் சாரி சொன்னாலும், நீங்கள் ரியலைஸ் பண்ணி சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. உனக்கு உங்கள் அம்மா எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? எவ்வளோ? திட்டினா கூட ஒத்துப்பேன். ஏன் ரொம்ப பிடிக்கும் உங்கள் அம்மாவை? அம்மா தாய். வாங்க மேடம், உங்களுக்கு தான் இந்த பரிசு. சுகர் ஃப்ரீ ஃபுட்ஸ் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர். நீங்கள் அழுதுக்கு கிடையாது, எல்லா அம்மாவுக்கும் புரிய வச்சதுக்கு. பார்த்து வாங்க, பார்த்து வாங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். குட். அவங்க 2 விஷயம் சொன்னாங்க, அதை நம்ம கிராஸ் செக் பண்ண போய் கரெக்டாக இருந்துச்சு. அதில் ஒன்று, உனக்கு கொடுக்குற டிஃபன் பாக்ஸில் இருக்க விஷயத்தை நீ எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. அந்த பையன்கிட்ட கிராஸ் செக் பண்ணப்போ அது எல்லாரும் உண்மை. நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் தினந்தோறும் சொல்லுவாங்க அப்படிங்கிற இது நமக்கும் ஒரு மெசேஜ். ஏன்னா அங்கே குழந்தைகிட்ட ஷேர் பண்ண தயாராக இல்லாத பிள்ளை உங்ககிட்டே நாளைக்கு ஷேர் பண்ண தயாராக இருக்காது. ஏன்னா அது அப்படி தான் நம்ம வளர்த்துருக்கோம். ஸோ அது நம்ம உலகத்துக்கே தேவை. அந்த ஷேர் எங்கிட்ட இருக்குது, எங்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் நான் கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையோடு நாம் வளர்க்கப்பட்டது போலவே நம்முடைய பிள்ளைகளும் வளர்க்கப்படுறதுங்கிற ஒரு விஷயம் ஒன்று. 2வது, அவர் பாடத்திலேருந்து, ஏன்னா பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக்கூட இடத்துல அம்மா அப்பா 2 பேருமே இருக்கோம்னால இப்போதைக்கு அம்மாக்கள் தான் கொஞ்சம் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பையனுடைய பாயிண்ட் ஒரு கொஸ்டின்லாம் கேட்டப்போ கிளியராக அவங்க எடுத்தாங்க. ஏனென்றால் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. முழுவதும் கற்றுவிட்டோம் என்று மண்ட கர்வம் கொள்ளாது ஏன்? மண்ட கர்வமா? கர்வம் கொள்ளக்கூடாது ஏனா? முழுவதும் கற்றுவிட்டோம் என்று கர்வம் கொள்ளக்கூடாது ஏன்? ஏனென்றால் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உடலளவு. கரெக்டா? சூப்பர் அம்மாங்க. அப்படியே அதே இடத்துல இருந்து பதில் எடுத்தாங்க. ஸோ பாட சொல்லி தர்ற அம்மா. ஆமாம் சார். திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி. நான் வரேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆனால் ஒன்று இருக்குது, ஆங்கிலத்தில் கேள்வி கேட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸு, நம்ம பார்க்காத ஸ்பேஸு, இதை பற்றி தான் கேள்வி இருக்குது. ஆனால் தமிழில் கேள்வி கேட்குறப்போ, தமிழ் பாடத்துலேருந்து கேள்வி கேட்குறப்போ பிள்ளைகள் வாழ்வோடு தொடர்புடைய ஒரு விஷயத்தை கேட்குறாங்க.
கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. மீனவர்களுடைய மொழி என்னென்ன, அவங்களுடைய பொருள் என்னென்ன, குப்பத்து பிள்ளைகள் என்னென்னலாம் விளையாடுவாங்க, இன்னைக்கு பிள்ளைகளுடைய விளையாட்டுகள் யாவை அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே, வாழ்க்கை சார்ந்த கேள்விகள் எல்லாமே தமிழ் பாடத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலையும் இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கு. மற்றபடி இங்கிலீஷில் கேட்ட எல்லாருமே சார்லஸ் பேபேஜ் யாரோ அதை கேட்குறாங்க, ஹூ இன்வென்டட் திஸ் கேட்குறாங்க, மேக்ஸ் கேட்குறாங்க, சயின்ஸ் கேட்குறாங்க. ஆனால் வாழ்க்கையை தமிழ் படிக்கிற பிள்ளைகள் நிறைய கற்றுக்கொள்வதற்கான ஸ்பேஸோடு அது இருக்குது. ஏன்னா அது மதர் டங்குங்கிற ஒரு ரீசன் காரணம். ரெண்டாவது, நம்ம சமூகத்தை பற்றிய பாடங்கள் தமிழில் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிள்ளைகள், ஆனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம், இந்த பிள்ளைங்களை அநேகமாக பாதிக்கு மேற்பட்டவர்கள் தமிழ்லேயே பேச மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினச்சோம். அழகாக ஃப்ரேம் பண்ண அதை படித்து அழகாக கேட்டதை உணர முடிஞ்சுது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராம் அண்ட் சன்ஷைன், பிகாஸ் 2 டிஃப்ரெண்ட் வியூஸை வச்சுருக்காங்க. அண்ட் எல்லாருடைய சார்பாகவும் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் கிரேட் அப்ரிசியேஷன். சூப்பராக பேசுனீங்க சார் அண்ட் மேடம்ஸ், ஆல் த பெஸ்ட். யாருக்கும் மைனஸ் பாயிண்ட் கிடையாது, எல்லாருக்கும் 100க்கு 100. ரைட்டா? பாருங்க, 100க்கு 100 தான் பிள்ளை முகத்திலாம் 1000 வாட்ஸ் பல்ப் பெரியுது. அவ்வளோ கெடுத்து வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நன்றி, வணக்கம். குட். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசுகிற உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மனையின் அழகோ தாங்கவில்லை. உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி.